ஹரே கிருஷ்ணா. எல்லா பக்தர்களுக்கும் மாலை வணக்கம். அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கத்தின் சார்பாக இந்த பகவத்கீதை இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 17வது அத்தியாயம். ஸ்தாபக ஆச்சாரியர் தெய்வத்திரு ஏசி பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபாதர் உரைய இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போறோம். நம்ம மத்த ஸ்கிரீன் வருதா? ஹரே கிருஷ்ணா. தெரியுது பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா. ஸோ 17வது அத்தியாயம் தலைப்பு வந்து நம்பிக்கையின் பிரிவுகள். ஸோ இதுல 3 செக்ஷன் பார்க்க போறோம். நம்பிக்கை, வழிபாடு. நம்மளோட நம்பிக்கைக்கு ஏற்ற மாதிரி எப்படி வழிபாடுகள் வேறு வேறா நிறைய டைப்ஸ் ஆஃப் வழிபாடுகள் உண்டு, அதை பத்தி பார்க்க போறோம். நடைமுறை வாழ்வில் முக்குணங்களுடைய இது எப்படி அதோட இம்பாக்ட் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். அதோடைய கன்க்ளூஷன் இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ வகுப்புக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம வந்து மங்களாச்சாரன் பிரேயர் ஸ்டார்ட் பண்ணிட்டு போகலாம். ஓம் நமோ பகவதி வாசுதேவாய. ஓம் நமோ பகவதி வாசுதேவாய. ஓம் நமோ பகவதி வாசுதேவாய. ஓம் அஜ்ஞானதிமிரந்தஸ்ய ஜனாஞ்சனசலாக்கய சக்ஷுர்மிலிதம் येन தஸ்மை ஸ்ரீ குருவே நமः. ஸ்ரீ சைதன்ய மனோபீஷ்டம் ஸ்தாபிதம் येन பூதலே ஸ்வயம் ரூப கதா மह्यं ददाति स्वपदान्तिकं. वन्देऽहं श्रीगुरु श्रीयुतपदकमलं श्रीगुरुन् वैष्णवांश्च. श्रीरूपं सागरजातं सहगण रघुनाथान्वितं तं सजीवं साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधा कृष्णपदान् सहगण ललिता श्रीविशाखान्वितंश्च. हे कृष्णा करुणा सिन्धो दीनबन्धो जगत्पते गोपेश गोपिका कान्ता राधा कान्ता नमोस्तुते. तप्त कांचन गौरांगी राधे वृंदावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये. वाञ्छा कल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्येव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः. नमो विष्णुपदाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामी निति नामिने. नमस्ते सरस्वती देवी गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात देशतारिणे. मुगं करोति वाचालं पंगुं लंघयते गिरिं कृपातं वन्दे श्रीगुरुं दीनतारिणं. परमानन्दमाधवं श्रीचैतन्य ईश्वरं. जय श्री कृष्ण चैतन्य प्रभो नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौरभक्तवृंद. हरे कृष्णा 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे. ஹரே கிருஷ்ணா. ஸோ 17வது அத்தியாயம் பகவத்கீதையோட லாஸ்ட் செக்ஷனுக்கு வந்தார். நம்ம கடைசி 2 அத்தியாயங்கள்ல இருக்கும். இந்த 17வது அத்தியாயம் நெக்ஸ்ட் வீக் வந்து கன்க்ளூஷன், முடிவு. அதோட நம்ம பகவத்கீதையோடைய இதை வந்து நம்ம ஃபுல்லா கத்துக்க போறோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 17வது அத்தியாயம் நம்பிக்கையின் பிரிவுகள். ஸோ முன்னாடி சொன்ன மாதிரி இந்த லாஸ்ட் செக்ஷன் வந்து ஞான யோகத்தை பிரதானமா சொல்லப்பட்டிருக்க செக்ஷன் இது. 17ஆம் அத்தியாயத்துக்கு போறதுக்கு முன்னாடி 16ஆம் அத்தியாயத்தோட சுருக்கம் என்னன்னு பார்க்கிறோம். முக்தியை நோக்கி அழைத்து செல்லக்கூடிய 26 தெய்வீக குணங்களையும் 6 அசுர குணங்களையும் பட்டியலிட்ட கிருஷ்ணர் அசுர குணங்களை பற்றி விரிவாக எடுத்துரைத்தார். தெய்வீக குணங்களை 26 சொல்லிட்டாரு. அசுர குணங்களை பத்தி இன்னும் டீட்டெயிலா ஸ்லோகத்துல சொன்னார். பயமின்மை, தானம், அஹிம்சை போன்றவை தெய்வீக குணங்கள். தற்பெருமை, கோபம், கொடூரம் போன்றவை அசுர குணங்களாகும் அப்படின்னு லிஸ்ட் போட்டு கொடுத்தாரு. அசுரர்கள் செய்ய வேண்டியவற்றையும் செய்யக்கூடாதவற்றையும் அறியாதவர். எது பண்ணணும் எது பண்ணக்கூடாதுன்னு அவங்களுக்கு தெரியாது. தூய்மையோ நடத்தையோ இவல்லாத இவர்கள் கடவுள் இல்லை என்றும் காமமே முக்கியம் என்றும் கூறி உலகை அழிக்கும் செயல்களில் ஈடுபடுவர். அசுரர்களுடைய இயல்பு. பணத்தையோ குறிக்கோளாக கொண்டு இவர்கள் பெயருக்காக சில சமயங்கள் யாகங்கள் செய்வர். இருப்பினும் இவர்களால் என்றுமே கிருஷ்ணரை அடைய முடியாது. ஏன்னா அவங்களுக்கு பகவான் மேல நம்பிக்கை இல்லாதனால அவங்க வந்து பணம் தான் கடவுள் அப்படின்ற மாதிரி நினைச்சு பணத்தால எல்லாத்தையும் சாதிக்க முடியும் அப்படின்ற இதுல அவங்களால கடவுளை அடையிறது ரொம்ப கடினம். இத்தகைய அசுரத்தன்மையிலிருந்து விடுபட விரும்புவோர் பகவான் என்ன சொல்றாரு, லாஸ்ட் செக்ஷன் சொல்றாரு, காமம், கோபம், பேராசை ஆகிய 3ம் நரகத்தின் கதவுகள் என்பதை உணர்ந்து
சாஸ்திரங்களின் வழியாக செயல்பட முயல வேண்டும். இந்த 3 தான் மெயினான விஷயம். காமம், கோபம், பேராசை. இதுல இருந்து நம்ம விடுபடுறதுக்கு நம்ம ஆன்மீக பயிற்சி மூலமா இதுல இருந்து விடுபட வேண்டும். சாஸ்திரங்களை மதிக்காதவர்கள் பக்குவ நிலையை அடைய மாட்டார்கள். மகிழ்ச்சி, பரமகதி ஆகியவற்றையும் அடைய மாட்டார்கள் சொல்லி அந்த 16 அத்தியாயத்தை அதோட பகவான் முடிக்கிறார். அதுதான் இங்க இதுவா இருக்கு, படமா இருக்கு. 16ஆம் அத்தியாயம் தெய்வீக குணங்கள், அசுர குணங்கள், முதல் 6 ஸ்லோகங்கள். அதுல அப்புறம் அசுர இயல்புகளை பத்தி விரிவா 16.7 இருந்து 20வது ஸ்லோகம் வரைக்கும் ஃபுல்லா அசுர இயல்புகளை சொல்றாரு. அவங்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கும், அசுரர்களுடைய அசுர இயல்புகள் கொண்டவர்களுடைய மனோநிலை எப்படி இருக்கும், அவங்களுடைய குணங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்டிவிட்டிஸ், மைண்ட் ஸ்டேட் இதெல்லாம் வந்து செகண்ட் செக்ஷன்ல சொல்றாரு. அப்புறம் நமக்கு அந்த ஆப்ஷனை கொடுக்குறாரு. நம்ம எப்படி தேர்வு செய்யணும், சாய்ஸ். லைஃப் சொல்லுவாங்க, லைஃப் இஸ் பிட்வீன் பாயிண்ட் பி அண்ட் டி, பர்த் அண்ட் டெத். இந்த பிக்கு நடுவில் டிக்கு நடுவில் வந்து சி, சாய்ஸ். நம்ம ஒவ்வொரு வாட்டியும் எதை தேர்வு செய்யறோமோ அதுபடி நம்ம வாழ்க்கை ஒரு இது வந்து அந்த சாய்ஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம வாழ்க்கை இருக்கும். ஸோ நமக்கு எப்போதுமே கடவுள் வந்து சுதந்திரத்தை கொடுத்துருக்காரு. நம்ம தெய்வீக குணங்களையும் வளர்த்துக்க முடியும், அசுர குணங்களையும் வளர்த்துக்க முடியும். தெய்வீக குணங்களை வளர்த்துக்கணும்னா சாஸ்திரங்களை பின்பற்றி நம்ம வந்து பக்தி செய்யறப்ப என்ன ஆகுது, நமக்கு கொஞ்சம் கொஞ்சமா நமக்குள்ள அசுர குணங்கள் ஏதாவது இருந்தாலும் போயிட்டு தெய்வீக குணங்கள் வளர ஆரம்பிக்குது. ஸோ அதுதான் தேர்வு செய்யுதுன்னு சொல்லிட்டு லாஸ்ட் செக்ஷன்ல வந்து நரகத்திற்கான 3 கதவுகள் வார்னிங் மாதிரி கொடுக்குறாரு. இது வார்னிங். எப்படி சிகரெட் பாக்கெட்ல சொல்றாங்க, நீங்க தொடறதுக்கு முன்னாடி நீங்க குடிச்சா இது வந்து உங்க லங்ஸ் பாதிக்கப்படும் சொல்றாங்க. அது மாதிரி ஒரு வார்னிங் மெசேஜ் பகவான் கொடுக்கிறார். இந்த காமம்னா இந்த உலகத்தை கடவுள் இல்லாம அனுபவிக்கணுன்ற தீவிர ஆசை, காமம். கோபம், அதீத கோபம், நார்மலான கோபம் இல்ல, கோபம்னா அந்த கோபமே அவங்களோட குணத்துல சதா இருக்கிறது, அந்த மாதிரி கோபம். பேராசை, எவ்வளவு கொடுத்தாலும் பத்தல. ஸோ பேராசைன்றது, பேராசை பத்தி மகாத்மா காந்தியடிகள் கூட சொல்லியிருக்காரு. It is easy to satisfy everyone's need, but you cannot satisfy one man greed. ஒரு ஆளுடைய பேராசையை நிறைவேற்ற முடியாது, ஆனா உலகத்துல உள்ள எல்லாருடைய தேவைகளையும் நிறைவேற்றிடலாம். பேராசைன்றது அவ்வளவு ஒரு நெகட்டிவான விஷயம், கிரீட். அப்போ அனைவருக்கும் தேர்வு செய்வதற்கான வாய்ப்பு உண்டு. பகவான் என்ன சொல்றாருன்னா, இந்த 2 குணங்களுமே இருக்கு. சிருஷ்டி ஆரம்பத்துல இருந்து இந்த 2 கேட்டகரி ஆஃப் மக்கள் இருக்காங்க. அசுர குணங்கள் உள்ள மக்களும் இருக்கிறாங்க. சிருஷ்டி தொடக்கத்துல இருந்து இந்த தெய்வீக குணங்கள் உள்ளவங்களும் இருக்கிறாங்க. அப்போ நம்ம வந்து பகவான் என்ன பரிந்துரைக்கிறாருன்னா, சாஸ்திரம் படி நடந்துக்கோங்க, தெய்வீக குணங்களை வளர்த்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா முக்தி அடைஞ்சு நீ எங்க கிட்ட வந்துடலாம் அப்படின்னு சொல்லி அந்த இதோட முடிச்சிடறாரு. இப்ப 17வது அத்தியாயம், இந்த 16ஆம் அத்தியாயத்துக்கும் 17ஆம் அத்தியாயத்துக்கும் இடையில என்ன தொடர்புனா, இப்ப 4ஆம் அத்தியாயத்திலேயே ஒரு ஸ்லோகத்துல 39ஆம் ஸ்லோகத்துல என்ன சொல்றாருன்னா, ஒரு குறிப்பிட்ட வழிபாடு, அதாவது 4.38ல என்ன சொல்றாரு கிருஷ்ணர், ஒரு குறிப்பிட்ட வழிபாட்டு முறையை நம்பிக்கையுடையவன் படிப்படியாக ஞானத்தின் தளத்துக்கு உயர்வு பெற்று, கிராஜுவலா அந்த இதுல தான் அந்த ஞானம்ன்ற பிளாட்ஃபார்முக்கு வரான், உயர்வு பெற்று பக்குவ நிலை அடைகிறான் என்று பகவான் அங்க 4.38ல சொன்னார். 16ஆம் அத்தியாயத்தில் சாஸ்திரங்களை பின்பற்றாதவன் அசுரன் என்றும் நம்பிக்கையுடன் பின்பற்றுபவன் தேவன் என்றும் கூறப்பட்டது. கிளியரா அது 16ஆம் சாப்டர்ல கன்க்ளூஷன். சாஸ்திரத்தை புறக்கணிக்கிறவங்க அசுரர்கள், சாஸ்திரத்தை ஃபாலோ பண்ணி அதுபடி வாழ்க்கையை நடத்துகிறவங்க தேவர்மார்கள். இருப்பினும் சாஸ்திரங்களில் இல்லாத விதிமுறைகளை பல்வேறு நபர்கள் மிகுந்த நம்பிக்கையுடன் பின்பற்றி வருகின்றனர். இப்ப நம்ம வந்து 2 கேட்டகரி தான் கிடையாது, 2மே எக்ஸ்ட்ரீம். அசுரங்கன்னா ரொம்ப மோசமானவங்க, தேவர்கள்லாம் ரொம்ப உயர்ந்தவர்கள். அப்ப நம்ம நிறைய பேரை பாக்குறோம். எல்லாமே பிளாக் அண்ட் ஒயிட் 2 இது கிடையாது, 2 கேட்டகரி கிடையாது. இப்ப டே டு டே லைஃப்ல நம்ம நிறைய பேரை பாக்குறோம், இதுக்கு இடையில உள்ளவங்கள பாக்குறோம். அதுதான் இங்க சொல்லப்பட்டிருக்கு. சாஸ்திரங்களில் இல்லாத விதிமுறைகளை பல்வேறு நபர்கள் மிகுந்த நம்பிக்கையுடன் பின்பற்றி வருகின்றனர். அவர்களின் நிலை என்ன என்ற கேள்வி இயற்கையாக எழுகின்றது. ஏன்னா நம்ம அசுரர்களும் கிடையாது, ரொம்ப பக்காவா எல்லாத்தையும் ஃபாலோ பண்றவங்களும் கிடையாது. அதே மாதிரி நம்ம வந்து அசுரர்கள் மாதிரி அந்த மாதிரி குணங்களோ அந்த மாதிரி எவ்வளவு தாழ்ந்து போறவங்களும் இல்லைன்ற மாதிரி மெஜாரிட்டி அப்படி இருக்கிறப்போ அவங்களுக்கு தெரிஞ்சதை வச்சு ஃபாலோ பண்றாங்க லைஃப்ல. அப்போ அந்த மாதிரி இருக்கிறவங்க அவர்களின் நிலை என்ன என்ற கேள்வி இயற்கையாக நமக்கு வரும். ஏன்னா இந்த கேட்டகரி, இந்த கேட்டகரி 3வது கேட்டகரி. 17ஆம் அத்தியாயத்தின் தொடக்கத்தில் அர்ஜுனன் இந்த முக்கியமான கேள்வியினை எழுப்புகின்றான். இந்த கேள்வியை தான் அர்ஜுனன் கேட்கிறான். ஒண்ணு, தெய்வீக குணங்கள் 26 குணங்களை சொல்லிட்டாரு, அது ரொம்ப உயர்ந்த ஸ்டேஜ். அசுரர்கள் சொல்லிட்டு ரொம்ப கீழ்த்தரமான நிறைய குணங்களை வந்து பகவான் சொல்றாரு. இப்ப இதுக்கு நடுவுல நிறைய பேர் ஃபாலோ பண்றாங்களே, ஒரு சராசரியான மனிதன் ஒரு ஒழுக்கத்தோட, ஆனா அவனுக்கு சாஸ்திரம் ஃபாலோ பண்ணல, ஆனா ஒழுக்கமா இருக்கிறான், அவனுக்கு தெரிஞ்ச நம்பிக்கையில ஏதோ ஃபாலோ பண்றான். அவங்க எல்லாம் எந்த கேட்டகரியில வராங்க? பொது ஜனங்கள். அர்ஜுனன் இந்த முக்கியமான கேள்விகளை எழுப்புகிறான். அதுதான் இந்த 17ஆம் சாப்டரோட பிகினிங்.
சாதாரண மனிதை தேர்ந்தெடுத்து அவனை கடவுளாக்கி தங்களது நம்பிக்கையை அவன் மீது வைத்து வழிபடுவார்கள். சத்துவ குணத்திலேயோ ரஜோ குணத்திலேயோ தமோ குணம் என்ற குணங்கள் எந்த குணத்தில் உள்ளனர் என்று கேள்வி கேட்கிறான். சில டைம் நம்ம மனிதர்களே தெய்வமாக்கி அவங்களுக்கு கோயில் கட்டி அவங்களை வழிபடுறாங்க. ஆனா வழிபடுறவங்க எல்லாம் அசுரர்கள் சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க அவங்க மேல நம்பிக்கையோட தான் வழிபடுறாங்க. சில டைம் ஏமாற்றப்படுகிறார்கள். இல்லைன்னா அவங்களோட வாழ்க்கை காலம் முழுவதும் அவங்க மேல நம்பிக்கை வைத்து அவங்க உடலை விடுற வரைக்கும் அவங்ககிட்ட நம்பிக்கையா இருக்கிறாங்க. இவங்கெல்லாம் சத்துவ குணத்துல இருக்காங்களா? ஏன்னா எல்லாமே இந்த நம்பிக்கையினாலே நம்ம சொல்ற அந்த முக்குணங்கள் அடிப்படையில தான் இந்த பௌதிக உலகத்துல எல்லாமே சாப்பிடுற உணவாகட்டும், கும்பிடுற கடவுளாகட்டும், எல்லாமே இந்த முக்குணங்களை தான் இருக்கு. ஸோ இந்த மாதிரி அவங்களுடைய இதுல நம்பிக்கையில பண்றவங்க அவங்க எந்த குணத்துல இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அர்ஜுனன் இந்த கேள்வி கேட்கிறாரு. அதோட இந்த கேள்விக்கான பதில் தான் பகவான் டீட்டெயிலா இந்த சாப்டர்ல அந்த முக்குணங்களை பத்தி ஒண்ணு விரிவா சொல்றாரு. ஆல்ரெடி நம்ம 14வது அத்தியாயத்துல ஜட இயற்கையின் முக்குணங்களை பத்தி நம்ம ஒரு ஃபவுண்டேஷன் கிளியரா கொடுத்துருக்காரு. சத்துவகுணம், ரஜோகுணம், தமோ குணம். இந்த குணங்களின் அடிப்படையில தான் எல்லா செயல்களும் மக்கள் அந்த எண்ணங்கள் செயல்கள்லாம் வருது. ஒருத்தருக்கு சத்துவகுணம் இருக்கிறப்ப ரஜோகுணம் அவனுக்குள்ளே சில டைம் ரஜோகுணம் தலையெடுக்குது, சில டைம் தமோ குணம் தலையெடுக்குது. ஸோ அந்த மாதிரி ஒருத்தருக்குள்ள அந்த குணங்களும் மாறுன்னு சொல்லி 14வது சாப்டர்ல கிளியரா சொல்றாரு. பட் அதுலயே இந்த நம்பிக்கையா இருக்கும். இதுலயே இந்த 3 வகையான நம்பிக்கைகள் வருதுன்னு சொல்லிட்டு இந்த 17ஆம் அத்தியாயத்துல இன்னும் டீட்டெயிலா சொல்றாரு நம்பிக்கையின் பிரிவுகள். ஃபர்ஸ்ட் தத்துவம், முதல் 2 ஸ்லோகங்கள். ஏன்னா கேட்கறாங்க இந்த நடுநிலையில இருக்கிறவங்கள எந்த குணத்துல இருக்கிறாங்க அப்படின்றது அந்த தத்துவம். அப்புறம் வாழ்வு முறையின் அம்சங்கள். அப்ப 17.3ல இருந்து 17.22 வரைக்கும் இந்த வாழ்க்கை முறையில உள்ள அம்சங்கள், வெவ்வேறான நம்பிக்கை, சில பேர் சேரிட்டி, அப்புறம் தவம் இருக்கிறது, இதெல்லாம் எந்த கேட்டகரியில வருதுன்னு பகவான் இதில் விளக்குறாரு. அதோடைய முடிவு, கன்க்ளூஷன், இந்த நம்பிக்கையின் பிரிவுகளுடைய கன்க்ளூஷன் அப்படின்னு சொல்லிட்டு 23ல இருந்து 28 வரைக்கும் சொல்றாரு. கம்மியான ஸ்லோகங்கள் தான். பட் அகைன் இது பிராக்டிக்கலான விஷயம். எப்படி 14வது சாப்டர் நம்ம பிராக்டிக்கலா பார்த்தோமோ அந்த மாதிரி தான் இந்த செக்ஷன் சாப்டர் இருக்கும். அப்போ 17.1ல பகவான் என்ன சொல்றாருன்னா, ஃபர்ஸ்ட் அர்ஜுனர் தான் கேள்வி கேட்கிறார். ஜென்ரலா எல்லா அத்தியாயத்திலையும் முதல்ல அர்ஜுனர் தான் கேள்வி கேட்பாரு. அதே மாதிரி இந்த சாப்டர்லயும் அர்ஜுனர் தான் கேள்வி கேட்கிறார். என்ன கேட்கிறாரு? அர்ஜுன உவாச்ச ஏ சாஸ்திர விதி உத்ஸிஜ்ஜ யஜந்தே ஸ்ரத்தயான்விதா தேஷாம் நிஷ்டா து கா கிருஷ்ணா சத்வம் அஹோ ரஜோஸ்தமஹ. அர்ஜுனன் கேட்கிறான். அர்ஜுனன் வினவினான், கிருஷ்ணரே, சாஸ்திரங்களின் விதிகளை பின்பற்றாமல், நிறைய பேர் சாஸ்திரம் படிக்கிறது இல்லை, நிறைய பேர் சாஸ்திரம் தெரியாது. அவங்க அப்பா அம்மா சொல்லி கொடுத்தது இல்ல தாத்தா பாட்டி சொல்லி கொடுத்ததை வச்சு அப்படியே ஃபாலோ பண்ணிருப்பாங்க. அவங்க பூஜை அறையில என்ன இருந்ததோ அதே சாமி போட்டோ வச்சிருப்பாங்க. அவங்க காலையில என்ன பண்ணாங்களோ அது மாதிரி பண்ணுவாங்க. இப்ப நம்ம சாஸ்திரம் படிச்சுட்டு நம்ம பகவானை வழிபடுறோம். பட் எல்லாரும் அப்படி வழிபடுவாங்கன்னு இல்லை. சோ சாஸ்திரங்களின் விதிகளை பின்பற்றாமல் தங்களது கற்பனைக்கு ஏற்ப வழிபடுவர்களின் நிலை என்ன? அவர்கள் இருப்பது அதாவது அவங்களோட இமேஜினேஷன் மைண்ட்ல அவங்க தோணுது, ஓ நான் இப்படி பண்ணா நல்லா இருப்பேன், இப்படி பண்ணா இந்த சாமி கும்பிட்டா இப்படி இருப்பேன், இந்த விரதம் இருந்தா நல்லா இருக்கும், அவங்களா கற்பனை, தங்களது கற்பனைக்கு ஏற்ப வழிபடுவர்கள் நிலை என்ன? அவர்கள் இருப்பது சத்துவ குணத்திலா, ரஜோ குணத்திலா, தமோ குணத்திலா? இதுதான் அர்ஜுனனுடைய கேள்வி. உடனே கிருஷ்ணர் பதில் சொல்றாரு. அடுத்ததுல ஸ்ரீ பகவான் உவாச் திரிவிதா பவதி ஸ்ரத்தா. திரிவிதான 3 வகையான, பவதி ஸ்ரத்தா 3 வகையான நம்பிக்கைகள் இருக்கின்றன. திரிவிதா பவதி ஸ்ரத்தா தேகினா ஸ்வஸ்வபாவஜ சாத்விகி ராஜசி சைவ தாமசி சேதி தாம் ஸ்ருணு. அப்போ பகவான் என்ன சொல்றாருன்னா, ஒருவர் வேதங்களை பின்பற்றவில்லை என்றால் அவர் சத்துவகுணம், ரஜோ மற்றும் தமோ குணத்திலான தனது இயற்கை உந்துதலாலே பின்பற்றுகிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சுபாவம்னு ஒண்ணு இருக்கும், இயற்கையான குணம். அது நம்மளோட முற்பிறவியில இருந்து நம்ம அதை எடுத்துட்டு வந்திருக்கோம். ஏன்னா நம்ம சொன்ன மாதிரி பாடி சாஃப்ட்வேர், மைண்ட் பாடி ஹார்ட்வேர், மைண்ட் சாஃப்ட்வேர். இந்த உடல் இறந்த பிறகு இந்த ஹார்ட்வேர் தான் இறந்து போயிருக்கு. ஹார்ட்வேர் ஒரு மொபைல் தூக்கி போட்டுற மாதிரி வேலை செய்யுது. சாஃப்ட்வேர்னா என்னதுன்னா, நம்ம அதில் உள்ள அந்த சாஃப்ட்வேர், ஒரு விண்டோஸ் சாஃப்ட்வேர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. கம்ப்யூட்டர் பழுதாயிட்டாலும் நம்ம இந்த சாஃப்ட்வேர் சிடி இருக்கிறப்ப என்ன பண்றோம், இன்னொரு புது கம்ப்யூட்டர் வாங்கிட்டு அதே சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணா நல்லா வேலை செய்ய ஆரம்பிச்சு. அந்த மாதிரி இந்த சரீரத்தை தூக்கி போட்ட உடனே இந்த மனம்ன்றது சாஃப்ட்வேர், அது அடுத்த இதுக்கு உடலுக்கு உள்ள வருது. அப்போ முன்னாடி ஜென்மத்துல இருந்த சுபாவத்தை அதை எடுத்து தனது இயற்கை உந்தல்களே பின்பற்றுகின்றன அப்படின்னு சொல்றாங்க. சோ அதை பத்தி இன்னும் டீட்டெயிலா சொல்றேன்னு சொல்லி தாம் ஸ்ருணு அப்படின்றாரு. இப்போ நான் அதை பத்தி உனக்கு விரிவா சொல்றேன் அப்படின்னு சொல்றாரு. இப்போ எதனால இந்த வேதங்களை பின்பற்றல ஆனாலும் அவங்க ஒரு இதுவை ஃபாலோ பண்றாங்கன்னா, சத்துவ ரஜோ மற்றும் தமோ குணத்தினால இயற்கை உந்துதலாலே
இங்கேயும் வந்து இந்த சத்தகுணம் ரஜோகுணம் தமகுணம் இருக்கு அர்ஜுனா, அதை பத்தி நான் விரிவா சொல்றேன் அப்படின்றாரு. அப்போ என்னென்ன செக்ஷனை பத்தி சொல்ல போறாரு, அந்த குணங்கள் இப்படிலாம் ஒரு மனிதனை இன்ஃபுளுயன்ஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கை, வழிபாடு. சோ அந்த குணம் வந்து அவங்களுக்கு இயற்கையா அந்த கிடைத்த குணம் மூலம் அவங்களுடைய நம்பிக்கை எப்படி இருக்கும், அவங்களுடைய வழிபாடு முறை எப்படி இருக்கும், அவங்களுடைய உணவு முறை எப்படி இருக்கும், அவங்க பண்ற யாகம். உணவு முறை ஆல்ரெடி நம்ம 14ஆவது சாப்டர்ல பார்த்துட்டோம். பட் இங்க உணவு முறை பத்தி பகவான் திருப்பி சொல்றாரு. யாகம் யாகம் பத்தி சொல்றோம். அவங்க யாகங்கள் எப்படி செய்வாங்க, அந்த குணத்தின் அடிப்படையிலான யாகங்கள் எப்படி பண்ணுவாங்க. சத்தகுணத்துல இருக்கவங்க யாகம் எப்படி பண்ணுவாங்க, ரஜோகுணத்துல உள்ளவங்க எப்படி பண்ணுவாங்க, தமோ குணத்துல அவங்களுடைய நடத்தை எப்படி இருக்கும், சத்தகுணத்துல இருக்கவங்க, ரஜோகுணத்துல இருக்கவங்க, தமோ குணத்துல அவங்களுடைய பேச்சு எப்படி இருக்கும், அப்புறம் அவங்களுடைய மனக்கட்டுப்பாடு இருக்கும், அவங்களுடைய தானம் சேரிட்டி எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாழ்முறையின் அம்சங்கள் வந்து விவரமா பகவான் சொல்றாரு. இப்ப வாழ்க்கை முறையின் அம்சங்கள் நம்பிக்கை மற்றும் வழிபாடு, உணவு, இதுதான் ஃபர்ஸ்ட் செக்ஷன் நம்ம பார்க்க போறது. நம்பிக்கை அண்ட் வழிபாடு, அப்புறம் உணவுன்ற இன்னொரு கேட்டகரி. அதே மாதிரி யாகம் யாகம் பண்றது. இதெல்லாம் இந்த டேபிள்ல உள்ளதை வந்து திருப்பி இல்லுஸ்ட்ரேஷனா இருக்கு. இந்த 7 செக்ஷன் வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்பிக்கை மற்றும் வழிபாடு, அப்புறம் உணவு முறை, அடுத்தது வந்து யாகம், அவங்களுடைய யாகம் எப்படி இருக்கும், குணத்தின் அடிப்படையிலான யாகம், அவங்களுடைய நடத்தை எப்படி இருக்கும், அவங்களுடைய பேச்சு எப்படி இருக்கும், அப்புறம் அவங்களுடைய மனக்கட்டுப்பாடு எப்படி இருக்கும், அவங்களுடைய தானம் எப்படி இருக்கும். ஸோ இதுதான் நம்ம வந்து 2வது செக்ஷன்ல பார்க்க போறது. இப்ப நமக்கெல்லாம் தெரியும் ராமாயணத்துல இருந்து 3 ராமாயணம்னாலே நமக்கு கத்துக்க வேண்டிய பாடங்கள் நிறைய இருக்கு. அதுல ராமாயணத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த குணங்களை பார்க்கலாம். நம்ம 3 பர்சனாலிட்டிஸ் நமக்கு எல்லாம் தெரியும். ராவணன் தெரியும், விபீஷணன் தெரியும், கும்பகர்ணன் தெரியும். இவங்க எல்லாம் சகோதரர்கள். அதுல விபீஷணன் பாத்தீங்கன்னா சத்தகுணத்துல உள்ளவர், ராவணன் வந்து ரஜோகுணத்துல உள்ளவர், கும்பகர்ணன் வந்து தமோ குணத்துல இருக்கு. ஏன்னா ராவணன் வந்து எல்லாத்தையும் அனுபவிக்கணும்ன்ற ஆசை, ஈவன் கடவுளுடைய மனைவியை கூட அனுபவிக்கணும்ன்ற ஆசை அந்த அளவுக்கு உச்சத்துல இருக்கு ராவணன். அது வந்து ராவணனை பத்தி எல்லாருக்குமே தெரியும். கும்பகர்ணன் வந்து தெரியும் உங்களுக்கு, 6 மாத காலம் தூங்குவாரு, அப்புறம் 6 மாதம் தூக்கத்திலேயே ஜாஸ்தி டைம் ஃபோக்கஸ் பண்றதுனால அவருக்கு வந்து தமோ குணம் ஜாஸ்தி இருக்கிறத பண்ணுவாங்க. இப்ப சத்த குணத்துல இருக்கிறது வந்து விபீஷணன். ஏன்னா எது சரி எது தவறுன்னு தெரியுது விபீஷணனுக்கு. அவருடைய சகோதரரா இருந்தாலும் ராவணன் பண்ண தப்புன்னு தெரிஞ்சு அவருடைய சகோதரரை விட்டுட்டு ராமர்கிட்ட போய் சரணாகதி எடுக்கிறார். அது விபீஷணன். இந்த 3 இது வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய குணங்கள் வந்து பாத்தீங்கன்னா குணங்களின் அடிப்படையில் ஒரே குடும்பத்துல பிறந்திருந்தாலும் அந்த குணங்களின் அடிப்படையில அவங்களுடைய செயல்கள் மாறும். இப்ப பாத்தீங்கன்னா ஹிரண்யகசிப்புன்றது அசுரர். அப்ப நிறைய பேர் சொல்லுவாங்க அசுரர் குடும்பத்துல பிறந்தா அசுரன் சொல்லுவாங்க. அப்படி கிடையாது. அசுரன் குடும்பத்துல பிறந்ததுதான் பிரகலாத் மகாராஜ் வந்து பக்தர்கள்லே சிரோமணி, பக்த சிரோமணின்னு சொல்லி பிரகலாதர்ன்னு சொல்லுவாங்க. அவர் எவ்வளவு பெரிய பக்தர் அப்படின்னா நரசிம்மர். இப்ப நரசிம்ம சதுர்தசி 15வது மே வருது. நரசிம்மர் அவதாரம் எடுத்தது பிரகலாதரை காப்பாத்துறதுக்கு தான். அந்த அளவுக்கு பகவானே வந்து நேர்ல வந்து அவருடைய பக்தரை காப்பாத்த வர்றாருன்னா அது எவ்வளவு பெரிய பக்தரா இருந்தா பகவான் அந்த மாதிரி வருவாருன்னா அது பக்த சிரோமணின்னு வாங்க. பக்தர்களே சிறந்தவர் பிரகலாதர். ஆனா அவர் யாருக்கு பிறந்தார், அசுரனுக்கு பிறந்தார். அதனால வந்து பிறப்பின் அடிப்படையில எதுவுமே கிளாசிபிகேஷன் கிடையாது, குணத்தின் அடிப்படையில். அப்போ இதே அசுர குடும்பத்துல பிறந்தாலும் ராவணன் வந்து பகவானுடைய சொத்து வேணும், பகவான் வேணாம்னு நினைச்சதுனால அது ரஜோகுணம், அசுரன். கும்பகர்ணன் தமோ குணம். ஆனா விபீஷணன் வந்து அந்த எது சரி எது தவறு, இது ராவணன் பண்ண தவறுன்னு தெரிஞ்சு ராவணன் கிட்ட இருந்து விலகி போய் பகவான் கிட்ட சரணாகதி எடுத்ததுனால அவரு சத்துவ குணத்துல இருந்து பகவானும் வந்து இவனை வந்து அசுர குலத்துல இருந்து வந்த நான் வந்து ஏத்துக்க மாட்டேன்னு சொல்லல, பரிபூர்ணமா முழு மனசோட ஏத்து அவருக்கு ஃபுல்லா அவருக்கு அவருடைய ஆசீர்வாதங்களை வழங்கினார். இது வந்து 3 சகோதரர்கள் எக்ஸாம்பிள். அப்ப வாழ்க்கைக்கான பாடம் நம்ம இதுல இருந்து கத்துக்கிறது என்னன்னா, நாம் செய்யும் பற்பல தேர்வுகள் மொத்த விளைவே நாம். இன்னைக்கு நம்ம இப்படி இருக்கிறோம் அப்படின்னு காரணம் என்னன்னா, நாம என்னென்ன தேர்வு பண்ணோமோ அதுதான் நம்ம இருக்கோம். டெய்லி நம்ம 8 மணிக்கு தான் எழுந்திருக்கிறோம்னு வச்சுக்கோங்க. அப்புறம் நம்மளுடைய குணமே என்ன ஆயிடும், ஒரு நாளைக்கு காலையில 5 மணிக்கு எழுந்தாலும் சிரமமா இருக்கும். இல்ல அவங்க அந்த பழக்கமா இதே மாறிடும். இல்ல ஒருத்தர் தினந்தோறும் அவருடைய சாய்ஸ் தேர்வுகள் காலையில் அதிகாலையில் எழுந்திருக்கிறது அப்படின்ற மாதிரி பழக்கத்தை ஏற்படுத்திட்டாருன்னா இன்னைக்கு அவர் நேச்சுரலா ஒரு பர்சனாலிட்டி எப்படி இருக்கும், அவர் பாத்தீங்கன்னா அந்த அந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா டிஃபால்ட்டா அவர் அந்த டைம்ல எழுந்திருக்க ஆரம்பிக்கிறார். உணவு பழக்கம் கூட அப்படிதான். பாத்தீங்கன்னா சில பேர் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபுட் எல்லாம் நான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லி பழக்கப்படுத்திப்பாங்க. அப்புறம் நாளடைவில் அது நல்ல உணவு பழக்கமா இருக்கலாம், இல்ல கெட்ட உணவு பழக்கமா இருக்கலாம். அப்ப அது என்னாவது அவங்களுடைய குணமா அப்படி மாறிடுது. ஸோ அந்த மாதிரி நாம வந்து எப்படி செலக்ட் பண்றோம் அப்படின்றத வச்சுதான்
இன்னைக்கு நம்ம இருக்கிறது என்னன்னா, முன்னாடி நம்ம செலக்ட் பண்றதை வச்சுதான் இன்னைக்கு நமக்குன்னு ஒரு பர்சனாலிட்டி இருக்கு. நமக்குன்னு ஒரு சில பிரதானமான குணங்கள் இருக்கு. அது தானமா இருக்கலாம், இல்ல நம்மளுடைய அமைதியான சொரூபமா இருக்கலாம், இல்ல நம்ம வந்து எப்போதுமே சிரித்த முகத்தோட இருக்கலாம். இதெல்லாம் எப்படின்னா, முன்னாடி நம்ம தேர்வு செய்ததை வைத்துதான் இன்னைக்கு அந்த பர்சனாலிட்டி இருக்கு. அதுதான் சொல்லுவாங்க, ஃபேஸ் இஸ் த இண்டெக்ஸ் ஆஃப் த மைண்ட் அப்படின்னுவாங்க. நம்மளுடைய குணங்கள் எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னா, நாம வந்து படிப்படியா முன்னாடி பண்ண தேர்வுகள் இன்னைக்கு நம்மளுடைய குணங்களா இருக்கு. அது நம்ம எப்போதுமே அதை கரெக்டா செலக்ட் பண்றது ரொம்ப முக்கியம். சோ வெவ்வேறு குணங்களின் வாழ்முறையின் அம்சங்கள் என்னன்னா, சத்துவகுணம், ரஜோகுணம், தமோகுணம். இந்த 3 குணங்கள் தான் பௌதிக உலகத்துல உள்ளது. பௌதிக உலகம் எதனால இயங்குதுன்னு கேட்டீங்கன்னா, அந்த 3 குணம் இருக்கவே தான் இயங்குது. இந்த குணம் இல்லைன்னா இயங்காது அந்த உலகம். அப்ப பௌதிக உலகத்துல சத்துவகுணம், ரஜோகுணம், தமோகுணம் எல்லாருக்கும் உண்டு, மிருகங்களுக்கும் உண்டு, எல்லாத்துக்குமே உண்டு. இப்ப பாத்தீங்கன்னா, சிங்கம் வந்து பாத்தீங்கன்னா ரஜோகுணத்துல இருக்குன்னுவாங்க. அப்போ குரங்கு, ஒட்டகம் எல்லாம் தமோ குணத்துல. சத்துவ குணத்துல எல்லாம் பசு, அதெல்லாம் வந்து சத்துவகுணம். இப்போ மிருகங்களாகட்டும், மனிதர்களாகட்டும், எல்லாமே பாத்தீங்கன்னாலும் இந்த உலகத்துல இந்த 3 குணங்களால இருக்கு. சுத்த சத்துவம்ன்றது எங்க இருக்கு அப்போ அப்படின்னா, சுத்த சத்துவம்ன்றது ஆன்மீக உலகத்துல இருக்கு. இந்த 3 குணங்களுக்கு அப்பாற்பட்டது சுத்த சத்துவம். அப்போ அந்த சுத்த சத்துவம்ன்றது ஆன்மீக உலகத்துல இருக்கு. இந்த சுத்த சத்துவம்ன்றது ஃபுல் பியூரிட்டியா இங்க பௌதிக உலகத்துல சாத்தியம் இல்லாத ஒண்ணு. ஏன்னா இங்க இந்த உலகத்துல இருக்கிற வரைக்கும் இந்த குணங்களுடைய அடிப்படையில நம்ம செயல்பட்டுட்டு தான் இருக்கும். உதாரணத்துக்கு ஒருத்தருக்கு வந்து நல்ல ஹெல்தியா இருக்கான்னு வச்சுக்கோங்க. அவர் ஹெல்தியா இருந்தாலும், உதாரணத்துக்கு சுத்த சத்துவம் ஹெல்தியா இருந்தாலும் அவருக்கும் காய்ச்சல் வரும் ஒரு நாள், அவருக்கும் சளி பிடிக்கும், ஜலதோஷம் வரும். ஏன்னா அவர் இருக்கிற ஏரியால நிறைய அந்த ஜெர்ம்ஸ் இருக்குன்னு அர்த்தம். அந்த மாதிரி நாம என்னதான் பியூரா இருந்தாலும், இருக்க ட்ரை பண்ணாலும், இந்த குணங்களுடைய மத்தியில நம்ம இருக்கிறதுனால அதோடைய பாதிப்பு நமக்கு கண்டிப்பா இருக்கும். சத்துவகுணத்தோட பாதிப்பு, ரஜோகுணத்தோட பாதிப்போ, இல்ல தமோ குணத்தோட பாதிப்பு இருக்கும். ஏன்னா அந்த மாதிரி சிருஷ்டி பண்ண அந்த குணங்களுடைய சிருஷ்டி இருக்கிற அந்த உலகத்துலதான் நம்ம வாழறதுனால ஈஸியா நம்ம அந்த குணத்தினால வசப்படுவோம். ஆனா சுத்த சத்துவம்ன்றது ஆன்மீக உலகத்தை 100% ஃபுல்லா இருக்கும். இங்க வந்து தூய பக்தர்களுக்கு இருக்கும் சுத்த சத்துவம். ஆனா பௌதிக உலகத்துல ரொம்ப பிரதானமா சுத்த சத்துவம் இருக்காது. சுத்த சத்துவம் ஃபுல்லா இருக்கிறது தான் ஆன்மீக உலகம். இதுதான் வந்து இந்த 3 குணங்களை பத்தி நம்ம புரிஞ்சுக்கிறது. அப்ப 3 குடும்பங்கள், இதுவும் நம்ம 14th சாப்டர்லயே பார்த்தோம். மகிழ்ச்சியான குடும்பம், ரொம்ப டிசிப்ளின்டா, ரொம்ப இதுவா இருக்கிற ஒரு குடும்பம், சாத்விக குணத்துல இருக்கிற குடும்பம். அவங்க இந்த ஃபர்ஸ்ட் இமேஜ்ல இருக்கிறது. பரபரப்பா இயங்குற ரஜோகுணம், அந்த அந்த மாதிரி குடும்பம். எல்லாருமே பிஸியா இருக்கிறாங்க. பௌதிக விஷயங்களுக்காக ரொம்ப அவங்களுடைய நேரத்தை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அதை ஸ்பெண்ட் பண்றாங்க. தமோ குணத்துல உள்ளவங்க வந்து தவறான பழக்க வழக்கங்கள் உள்ள குடும்பம். இந்த 3 குடும்பங்களையும் நம்ம பார்த்திருப்போம். சத்துவகுணத்துல உள்ள குடும்பங்களையும் நம்ம பார்த்திருப்போம். ரஜோகுணத்துல உள்ளவங்களையும் பார்த்திருப்போம். கணவன் மனைவி அடிக்கடி வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி கணவனுக்கும் நல்ல பழக்கங்கள் இருக்காது, மனைவிக்கும் அவங்க வீட்டுல அடிக்கடி சண்டைகள், பிள்ளைகளுக்கும் நிறைய தொந்தரவுகள்னால பிள்ளைகளையும் சரியா வளர்க்காம, அந்த மாதிரி 3 குடும்பங்கள். இதெல்லாம் வந்து எதுக்கு சொல்றாங்கன்னா, முன்னாடி சொன்னதுதான். பட் இதை வந்து நம்ம அந்த அடுத்த கட்டம் போறதுக்கு முன்னாடி இன்னும் அந்த தெளிவா அந்த பேசிக்கை நல்லா புரிஞ்சுக்கிறதுக்காக இந்த இன்ஃபர்மேஷன்லாம் இங்க கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ வாழ்க்கைக்கான பாடம் என்னன்னா, பகவத்கீதை மிக சிறந்த சுய முன்னேற்ற நூல். செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் புக். செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட், சுய முன்னேற்ற நூல். நாம் உன்னத கட்டுப்பாட்டில் இல்லை என்றாலும், எல்லாமே கடவுள் தான் கண்ட்ரோல் பண்றதா தெரியும் என கூறினாலும், நமது விதியை நாமே வடிவமைக்க முடியும் என்று கூறுகிறது. இதுல 2 முக்கியமான விஷயம் என்னன்னா, மேன் இஸ் ஆர்கிடெக்ட் ஆஃப் ஹிஸ் டெஸ்டினி. சொல்றது பகவத்கீதை தான். பகவத்கீதை வந்து எப்படி சொல்றதுன்னா, நிறைய பேர் சொல்லுவாங்க எல்லாமே விதிப்படி தாங்க நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாமே விதிப்படிதான் நடக்கும் என்ற பட்சத்துல பகவான் வந்து இந்த பகவத்கீதையை கொடுக்கணும்ன்ற அவசியமே கிடையாது. ஏன்னா அவரு சொல்வாரு, எல்லாம் விதிப்படி நடக்கிறப்ப ஏன் பகவத்கீதை படிக்கணும் அப்படின்னா, விதிப்படி எல்லாமே நடக்கிறது இல்ல. இந்த பகவத்கீதையோட இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணி நம்ம அதை இது பண்றப்ப அந்த விதியை நாம் மாற்ற முடியும். சப்போஸ் நம்ம இந்த பகவத்கீதையை ஃபாலோ பண்ணல அப்படின்னு போட்டோம்னா, நமக்கு மேபி விதிப்படி எல்லாமே நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா வந்து எதுக்காக இந்த பகவத்கீதையை நமக்கு பகவான் கொடுத்திருக்காருன்னா, நம்ம விதியை மாற்ற முடியும் அப்படின்றதுக்காக தான் கொடுத்திருக்காரு. அதனால நமது கட்டுப்பாட்டுல இல்லைன்றது தெரியும், எல்லாருக்குமே தெரியும். நம்மளுடைய எண்ணப்படிதான் எல்லாம் நடக்குது, அது எல்லாருக்கும் தெரியும். ஆனாலும் நமது விதியை நாமே வடிவமைக்க முடியும் என்று பகவத்கீதை சொல்றது. மேன் இஸ் த ஆர்கிடெக்ட் ஆஃப் ஹிஸ் ஓன் டெஸ்டினி. ஏன்னா நமக்குன்னு ஒரு சுதந்திரத்தை கடவுள் கொடுத்திருக்காரு. அந்த சுதந்திரத்தை என்னைக்கும் அவர் நமக்கு பறிக்க மாட்டார். ஆனா இந்த ஜீவாத்மா இதுதான் பண்ணுன்றது பகவானுக்கு தெரியும். எப்படி தெரியும் அப்படின்னா, உதாரணத்துக்கு ஒரு குடிகாரர் இருக்காரு. ஒரு குடிகாரர் சாயந்தரம் வேளையில
ஒரு ரோட்ல போறாரு, அந்த பக்கம் ஒரு பார் இருக்குன்னா நமக்கு உடனே தெரியும் இவர் வந்து இந்த பார்ல இப்ப உள்ள போறாருன்னு தெரியும். ஏன்னா அவருடைய பழக்க வழக்கங்கள் அப்படி. இப்ப பகவானுக்கும் எப்படி தெரியும்னா நமக்கு சுதந்திரம் கொடுத்தாலும் நாம பண்ண காரியங்கள் நம்மளுடைய எண்ணங்களை வைத்து இந்த ஆத்மா இந்த காரியத்தை தான் இப்ப செய்ய போகுதுன்றது பகவானுக்கு அப்படிதான் அவருக்கு அனுமானம் பண்றாரு. நம்ம இன்னைக்கு கூட நம்ம எண்ணங்களை மாத்திக்கிட்டு நம்மளுடைய செயல்களை மாத்திக்கிட்டு நம்மளுடைய விதியை நம்மளால் மாற்ற முடியும் அப்படின்றது பகவத்கீதை சொல்லி. அப்போ நம்பிக்கை, ஒருத்தருடைய நம்பிக்கை இருக்கு. நிறைய பேர் ஒரு ஒரு கடவுளை வழங்குறாங்க. நிறைய மதங்கள் இருக்கு. அவங்கவுங்க அவங்களுடைய மதங்கள் அவங்களுடைய கடவுள் மேல தீவிர நம்பிக்கையோட இருக்கிறாங்க. அது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அப்ப அந்த நம்பிக்கை மற்றும் வழிபாடை பத்தி இந்த மூணாவது ஸ்லோகத்துல 7வது ஸ்லோகத்து வரைக்கும் பகவான் சொல்றாரு எப்படி அந்த நம்பிக்கை வருது அப்படின்னு சொல்லிட்டு. 4வது ஸ்லோகத்துல என்ன சொல்றாருன்னா, யஜந்தே சாத்விகா தேவான் யக்ஷ ரக்ஷாமி ராஜசா பிரேதான் பூத்த கானம் சன்யே யஜந்தே தாமசா ஜனஹா. இது என்ன சொல்றாருன்னா, சத்துவகுணத்தில் இருக்கும் மனிதர்கள் தேவர்களே வழிபடுகின்றனர். சத்துவகுணம் முன்னாடி சத்துவகுணம், ரஜோகுணம், தமோகுணம். சத்துவகுணத்துல இருக்கிறவங்க வந்து தேவி தேவதைகளை வழிபடுறாங்க. ரஜோகுணத்தில் இருப்பவர்கள் அசுரர்களை வழிபடுகின்றனர். தமோகுணத்தில் இருப்பவர்களை பேய்களையும் பூதகணங்களையும் வழிபடுகின்றனர். சோ தமோகுணத்துல உள்ளவங்க வந்து அந்த ஈவில் ஸ்பிரிட்ஸ்ன்னு வாங்க. சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், சில பேருக்கு தெரியும். டார்க் வேர்ல்டுன்னு வாங்க. அவங்க ராத்திரி கால பூஜைகள்லாம் நிறைய செய்வாங்க. மேபி நிறைய பேருக்கு அந்த எக்ஸ்போஷர்லாம் இருக்காது. பட் அந்த மாதிரி மனிதர்கள்லாம் இருக்காங்க. இந்த மாதிரி ஈவில் ஸ்பிரிட்ஸை கும்பிடுறவங்க எல்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. ராத்திரில இந்த மசான பூமிக்கு போய் 12 மணிக்கு அவங்க இந்த பூஜையெல்லாம் பண்ணுவாங்க. ஏதாவது பலி கொடுப்பாங்க. அந்த மாதிரி வர்ஷிப் பண்றவங்க இருக்காங்க. ரஜோகுணத்துல இருக்கவங்க அசுரர்களை அப்படின்னா, அசுரர்கள்னா என்னன்னா, இவன் ஒரு அசுர குணத்துல உள்ளவனை வழிபடுறது. அவனை வந்து போற்றி, அவன்கிட்ட பணம் இருக்குன்றதுனா அவனை வந்து பெரிய ஆளாக்கி அவனை வந்து இது பண்றது. அந்த மாதிரி அவங்களுக்கு காரியம் சாதிச்சுக்கிறதுக்காக அந்த மாதிரி வழிபடுறாங்க. சத்தகுணத்துல இருக்கவங்க தேவி தேவர்களை வழிபடுறாங்க. இது வந்து 17.4. இதே நம்ம வந்து பார்த்திருக்கோம் முன்னாடி 14ஆம் சாப்டர்ல. அதுல மிகச்சிறந்த வழிபாடு எதுன்னு சொல்லி பகவான் என்ன சொல்றாருன்னா, பகவான் வந்து என்ன, அதாவது கிருஷ்ணரை வழிபடுபவர்கள் அந்த பக்தி யோகத்தை எடுத்து தூய பக்தி, வெறும் பக்தி இல்லாம தூய பக்தியை ஃபாலோ பண்றவங்க வந்து அது மிக சிறந்த வழிபாடு. உதாரணம் பிரபுபாதர் எப்படி அவரோட பக்தி சேவையை வந்து எப்படி எந்த ஒரு சுயநலமும் இல்லாம வழிபட்டாரோ அது வந்து இந்த சத்துவ குணத்திலும் தாண்டு. இது எந்த கேட்டகரியில வருதுன்னா, இது சுத்த சத்துவம்ல வருது. இப்போ இந்த 3 கேட்டகரி முன்னாடி இங்க பார்த்துட்டோம். தேவர்கள், அசுரர்கள், பூதகணங்கள், சத்துவகுணம், ரஜகுணம், தமோகுணம். இதுல வந்து சுத்த சத்துவத்துல வந்து இந்த வழிபாடு வருது. பக்தி யோகம், பகவானுக்கு செய்யப்படும் பக்தி யோகம் வந்து சுத்த சத்துவத்துல வருது. உணவு முறையிலேயே பாத்தீங்கன்னா 3 கேட்டகரி இருக்கு. சத்துவகுணம், ரஜோகுணம், தமோகுணம் இருக்கு. அதுல வந்து 17.3ல இருந்து 22ல டீட்டெயிலா சொல்றாரு. உணவின் முக்குணங்கள், வாழ்க்கை முறையின் அம்சங்கள்ல சத்துவகுணம், அது வந்து சத்துவகுணத்துல என்ன சொல்றாரு, நாம் உண்ணும் உணவும் வந்து இதுபடிதான் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. ஆஹாரஸ்தி அபி சர்வஸ்ய த்ரிவிதோ பவதி பிரியா. த்ரிவிதோ பவதினா 3 வகையா மக்களுக்கு அது பிடிக்கும். பிரியானா பிரியும். யஜ்ஞஸ் தபஸ் ததா தானம் தேஷம் வேதம் இமம் ஸ்ருணு. அது மாதிரி இந்த உணவு முறைகள்ல வந்து காய்கறிகள், பழங்கள், தானியங்கள் இதெல்லாமே சத்துவகுணத்துல இருக்கு. முதல் இமேஜ்ல பாக்குறீங்க. ரஜோகுணத்துல உள்ளது வந்து பாத்தீங்கன்னா எக்ஸஸா சால்ட், எக்ஸஸா வந்து சில்லி, அது மாதிரி ஹாட்டா பண்ணி அந்த ஒரு டேஸ்ட், டங்குக்கு ஒரு ஸ்பெஷல் டேஸ்ட் கிடைக்கணுன்றதுக்காக அந்த மாதிரி பண்றது. முக்கியமா ரெஸ்டாரண்ட் எல்லாம் அந்த மாதிரி பண்ணுவாங்க. வீட்டுல எல்லாம் ரொம்ப பண்ண மாட்டாங்க. ரெஸ்டாரண்ட் அது வந்து ரஜோகுணத்துல உள்ளது. ரஜோகுணத்துல பிரதானமா உள்ள உணவு கிடையாது. எக்ஸஸா எல்லாம் இது பண்ணி போடுறது, மசாலாக்கள்லாம் தூக்கி போடுறது, இது நல்லா இது பண்ணி பண்றது. தமோகுணத்துல உள்ளது எல்லாருக்குமே தெரியும். இந்த லாஸ்ட் இமேஜ்ல இருக்கு. இந்த போதை வஸ்துக்கள், மது, அப்புறம் வந்து ஆல்கஹால், கெஃபீன் உள்ளது, நிக்கோட்டின் உள்ளது, அப்புறம் ஃப்ரோசன் ஃபுட்ஸ், ஃப்ரீசர்ல வச்சு 4 படையில இருந்தது, ஃப்ரெஷ் ஃபுட் கிடையாது. முக்கியமா நான் வெஜிடேரியன் ஐட்டம். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தமோகுணத்துல உள்ளது. ஸோ இப்ப சத்துவகுணம் பார்த்தாச்சு, ரஜோகுணம் பார்த்தாச்சு, தமோ. இதுல வந்து சுத்த சத்துவம் வந்து இப்போ இந்த உணவின் முக்குணங்களை பத்தி இங்க சொல்றாங்க. சத்துவகுணத்துல வந்து அந்த உணவு எப்படி இருக்கும், நிறைவானது. இதெல்லாம் வந்து பகவானே சொல்றாரு. ஆயு சத்துவ பலாரோக்கியா. இப்போ 14 சாப்டர்ல இவ்வளவு டீடைல் இருக்காது. 14 சாப்டர்ல ஒன்லி சத்துவகுணம், ரஜோகுணம், தமோகுணம் மேபி நம்ம எக்ஸ்பிளைன் பண்றப்போ முன்னாடி நிறைய சொல்லியிருப்போம். பட் இந்த செக்ஷன்ல தான் வந்து பாத்தீங்கன்னா 17.8ல என்ன சொல்றாரு பகவான்னா, ஆயு சத்துவ பலாரோக்கியா
சுக பிரீத்தி விவர்தனம், ரசயா ஸ்னிக்தா ஸ்திர ஹிருதயா ஆஹார சாத்விகா பிரியா. அப்ப சாத்விக பிரியர்களுக்கு எது பிடிக்கும் அப்படின்னே சொல்றாரு. அந்த குணம், இந்த மாதிரி உணவு உள்ளதுதான் சாத்விகர்களுக்கு பிடிக்குமா. எப்படின்னா அது வந்து வாழ்க்கையின் டியூரேஷன் ஆஃப் லைஃப கூட்டும், சந்தோஷத்தை கொடுக்கும், நிறைவானது, சாருள்ளது. இப்ப மாரன் ஜூஸ் எடுக்கிறீங்க இல்ல அப்படின்னா சாருள்ளது, மகிழ்விப்பது, மகிழ்ச்சியை கொடுப்பது. இந்த உணவை சாப்பிட்டோன்னா ஒரு மகிழ்ச்சி நமக்கு. அதோடைய விளைவு என்ன? அந்த மாதிரி சாத்விக உணவு சாப்பிட்றப்போ அதோட விளைவு நெடிய வாழ்நாள். இப்ப டாக்டர்லாம் கூட போனா சொல்றாங்க, நல்ல வெஜிடேரியன் ஃபுட்டா சாப்பிடுங்க, வெளியில சாப்பிடாதீங்க, நான் வெஜிடேரியன் சாப்பிடாதீங்க அப்படின்னு. முன்னாடி ஒரு காலத்துல நான் வெஜிடேரியன் சாப்பிடலாம் அது ஒரு பெரிய குற்றமா பார்த்தாங்க மக்கள். ரொம்ப நமக்கு வந்து தேவையான சத்து, புரதம் கிடைக்காது அப்படின்லாம், புரோட்டீன் கிடைக்காதுன்னு சொன்னாங்க. இப்ப எல்லாருக்குமே இந்த அவேர்னஸ் கிடைச்சிருச்சு. வெஜிடேரியன் தான் ரொம்ப பியூரான ஃபுட்டு, நான் வெஜிடேரியன் காட்டிலும் இதுதான் வந்து நோய் நொடி கம்மியாகணும்னா இந்த மாதிரி வெஜிடேரியனா இருக்கும், பியூரான இது அப்படின்னு சொல்லி டாக்டர்ஸும் ரெக்கமெண்ட் பண்றாங்க. விளைவு என்னன்னா நெடிய வாழ்வுனா நீண்ட நாள் ஆரோக்கியம், நீண்ட நாள் வாழ்க்கை, தூய்மைப்படுத்துகிறது, பியூரிஃபை பண்ணுது, பாடியே பியூரிஃபை பண்ணுது. அந்த மாதிரி உணவு பலம், நல்ல ஸ்ட்ரென்த் கொடுக்குது, நோயின்றி இருத்தல். சாத்விக உணவு நல்ல பழக்கங்களோட அவங்க சாப்பிட்றப்ப அவங்களுக்கு நோய் நொடின்றது அவ்வளவு எளிதில் அண்டாது. மகிழ்ச்சி, இது வந்து சத்துவ குணம். 17.18 அப்ப பாத்தீங்கன்னா 17.9 வந்து ரஜகுணத்தோட உணவு முறையை பத்தி சொல்றாரு. கட்டவ் அம்லா லவந்தி உஷ்ணா. உஷ்ணானா அந்த இதுவா இருக்கிறது, வெரி ஹாட். திதிக்ஷ்ணா ருக்ஷா விதாஹினஹா ஆஹார ராஜசேகா துக்க சோகமயா பிரதாஹா. அதே எழுதிக்காங்க, துக்க சோகமயா பிரதா அப்படின்னா என்ன மாதிரி உணவு? இது வந்து கசப்பு, ரொம்ப கசப்புனா நார்மல் கசப்பு இல்லை, அறுசுவை உணவுல கசப்பு உண்டு. அதை பத்தி சொல்லல. கசப்புனா ரொம்ப கசப்பா இருக்கிறது, எல்லாமே எக்ஸ்ட்ரீமா இருக்குதான். புளிப்பு, நம்மளோட ரசம் எல்லாம் புளிப்பு போடும், அந்த புளிப்பை சொல்லலாம். புளிப்புனா ஓவர் புளிப்பு, ரொம்ப புளிப்பே சில பேர் போட்டு ரசத்தையே போட்டு டெய்லி சாப்பிட்டு ரஜோகுணம் கூடிக்கிட்டே இருக்கும். எதுவுமே மைல்டா எடுத்துக்கிறது தப்பு. கசப்பு, புளிப்பு, ரொம்ப சூடா இருக்குது, உரப்பு ஜாஸ்தி, எரிவது. ஏன் அது இப்போ நமக்கு அந்த என்ன சொல்றது, நமக்கு அந்த ஒரு பேர்னிங் சென்சேஷன் வரும் சாப்பிட்ற விளைவு. அந்த டீட்டெயிலா உங்களுக்கு பார்க்கணும்னா அந்த 17.9 கிளியரா சொல்றாரு. கட்டாவ் அம்லோ ஃபுட்ஸ் தட் ஆர் டூ பிட்டர். டூ போட்டிருக்கு, வெறும் கசப்பு கிடையாது. டூனா எக்ஸ்ட்ரீமா இருக்கு. டூ பிட்டர், டூ சோர், வெரி சால்ட்டி, ஹாட், pungent, dry and burning are dear to those in the mode of passion. Such foods cause distress, misery and disease. அப்ப என்ன கொடுக்கும் அது அப்படின்னா துன்பம், துயரம், இதெல்லாமே கொடுக்குது. 17.9 தமிழ்ல உங்களுக்கு நான் படிக்கிறேன். மிகவும் கசப்பான, மிகவும் புளிப்பான, உப்பு நிறைந்த, சூடான, காரமான, உலர்ந்த மற்றும் எரிகின்ற உணவுப் பொருட்கள் ரஜோகுணத்தில் இருப்பவர்களும் விருப்பமானதாகும். இத்தகைய உணவுகள் துன்பம், சோகம் மற்றும் நோயை உண்டாக்குகின்றன. இது 17.9. அடுத்தது 17.10 தமோகுணத்தை பத்தி சொல்லு. யதாயாமம் கதாரசம் புத்தி பரியுஷிதம் செயத் உச்சிஷ்டம் அபிச்சாமேத்தியம் போஜனம் தாமசம் பிரியம். இவங்க தாமசத்துக்கு யாரு என்ன பிரியமா இருக்கும் அப்படின்னா முக்கியமான விஷயங்கள் இது சொல்றாரு. உண்பதற்கு 3 மணி நேரத்துக்கு முன்பு சமைக்கப்பட்ட, அப்போ பகவான் என்ன சொல்றாருன்னா 3 மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரு உணவை செஞ்சு அதுக்கப்புறம் சாப்பிட்டா 3 மணி நேரத்துக்கு மேல ஆயிடுச்சுன்னா அந்த உணவு தமோ குணமாயிடும் சொல்றாரு. பகவத்கீதை படி உண்பதற்கு 3 மணி நேரத்துக்கு முன்பே சமைக்கப்பட்ட 1, சுவையற்ற 2வது, பழைய 3வது, ஊசி போன 4வது, எச்சிலிடப்பட்டனா ஒருத்தர் சாப்பிட்டதை வாங்கி இன்னொருத்தருக்கு சாப்பிடுறது, எச்சிலிடப்பட்ட தீண்டத்தகாத பொருளை கொண்ட உணவுகள் தமோகுணத்தில் உள்ள மக்களால் விரும்பப்படுகின்றன அப்படின்னு சொல்றாரு. அப்போ இந்த 3 மணி நேரம்ன்றது வந்து ஒரு கணக்கு இருக்கு. அதனாலதான் ஃப்ரெஷ்ஷா செஞ்சு சாப்பிடணும் அப்படின்னு சொல்றாங்க. ரொம்ப நேரம் இந்த மாதிரி ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்றது அதெல்லாம் வந்து ஒரு ஹெல்தியான ஹேபிட் கிடையாது. தமோ குணத்தை வளர்க்கக்கூடிய உணவு முறை. அது 17.10. இப்போ இதுதான் வந்து சுவையற்றது, அழுகியது, தீண்டத்தகாத விளைவு, நோய் தொற்று, நோய் மாசுபடுத்தும். இது ஏன்னா இதெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த காலத்துல இப்படிதான் ஃப்ரெஷ்ஷா தான் ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்டாங்க. இப்போ இந்த ஃப்ரிட்ஜ் எல்லாம் வந்த பிறகு நிறைய பேர் அந்த உணவு முறைகளை வந்து உடனே அதை வச்சு நாள் பட அது உள்ள ஃப்ரீசர்ல இதுல இருக்கிறதுனால அது 4 நாள் 5 நாள் வச்சு கூட யூஸ் பண்றாங்க. பட் தமோ குணத்தை வளர்க்க முடியாது. ஸோ வாழ்க்கைக்கான பாடம் உண்ணும் உணவே நம்மை உண்டாக்குகிறது. இப்போ யூ ஆர் வாட் யூ ஈட்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம என்ன சாப்பிட்றோமோ, நம்ம வந்து என்ன சாப்பிட்றோன்றதை வச்சுதான் நம்மளுடைய சரீர அமைப்பு, நம்மளுடைய
யூ ஆர் வாட் யூ ஈட்னு சொல்லுவாங்க. நம்ம நம்ம வந்து இன்னைக்கு ஒரு பர்சனாலிட்டியா இருக்கிறோம்னா அது நம்மளுடைய பிரதானமா நம்மளுடைய உணவு தான் அதை வந்து நம்மளை வடிவமைக்குது. நம்மளுடைய எண்ணங்கள் கூட அதுல கூட ஒரு முக்கியமான உபநிஷத்துல ஒரு வாக்கியம் இருக்கு. ஆஹார சுத்வா சத்துவ சுத்தி, ஆஹார சுத்தோ சத்துவ சுத்தி, சத்துவ சுத்தி துருவாஸ்மிருதி, துருவாஸ்மிருதி சர்வ கிரந்தினாம் விப்ரமோக்ஷா. அப்படின்னா ஆகாரம் சாப்பிட்றது சுத்தமா இருந்தாதான் ஆகார சுத்தி சத்துவ சுத்தி. அப்ப நம்மளோட உடலையும் மனதையும் அது வந்து பியூரிஃபை பண்ணும். ஆகார சுத்தி சத்துவ சுத்தி. சத்துவம் சுத்தியானா துருவாஸ்மிருதி, நம்மளுடைய மெமரி ரொம்ப ஷார்ப்பா இருக்கும். ஆகார சுத்தோ சத்துவ சுத்தி, சத்துவ சுத்தி துருவாஸ்மிருதி, துருவாஸ்மிருதி சர்வ கிரந்தினா நம்ம மெமரி ஷார்ப்பா இருந்தா நம்ம படிச்சது ஞாபகம் இருக்கும். அதை நம்ம வந்து இப்போது பகவான் அந்த மாதிரி மெமரி ஷார்ப்பா இருக்கிற இதுலதான் நம்ம பகவானுடைய ஸ்மரணம் எப்போதுமே இருக்கும். அப்போ அந்த மாதிரி இருக்கிறப்ப சர்வ கிரந்தினா விப்ரமோக்ஷா அப்படின்னா அப்ப அந்த ஆத்மா எளிதில இந்த ஜட உலகத்துல உள்ள இதெல்லாம் கடந்து ஈஸியா விப்ரமோக்ஷானா மோட்சத்தை அடையுது. அப்போ எல்லாமே இந்த உணவோட பியூரிட்டியில தான் இருக்கு. அது ஒரு பெரிய சயின்ஸ். சில ஆராய்ச்சியெல்லாம் கூட பண்ணியிருக்கிறாங்க. புரோட்டீன், எக்ஸஸா புரோட்டீன், அதாவது ஸ்கிரிப்சருக்கு அப்பாற்பட்டு நான் சொல்றேன், ஸ்கிரிப்சரை பேஸ் பண்ணி சொல்லல, சயின்டிபிக்கா சில ரிசர்ச் பண்ணதுல வந்து ஒருத்தர் இருந்தார், அவர் பேர் ஸ்டான்லி கிரீன். ஸ்டான்லி கிரீன் லண்டன்ல இருந்தார். இப்ப இல்ல, அவரு இறந்துட்டாரு. அவர் வந்து ஒரு 40 வருட காலம் இதை பத்தி ஒரு பேனர் மாதிரி வச்சு ரொம்ப புரோட்டீன் இருக்கிற உணவுகளை உண்ணாதீங்கன்னு சொல்லி ஒரு பேனர் மாதிரி பிடிச்சிட்டு ரோட்ல காலையில 8 மணில இருந்து சாயந்தரம் 6 மணி வரைக்கும் நிற்பாரு. ரொம்ப எக்ஸஸா புரோட்டீன் உள்ளதை வந்து நம்ம ரொம்ப சாப்பிட்றப்போ நம்மளுடைய காமம் ஜாஸ்தி தூண்டப்படும். காமம்னா அத கிருஷ்ணர் போன சாப்டர்லயே சொல்றாரு, இந்த காமம் வந்து ரொம்ப நல்லது இல்லை அப்படின்றாரு, நரகத்தை நோக்கி. அப்ப அவர் வந்து பகவத்கீதையை படிக்கல, அவர் வந்து அவருடைய அனுபவத்துல அந்த புத்தகம், ஒரு சில புத்தகங்கள்லாம் கூட எழுதியிருக்காரு. அவருக்கு வந்து லண்டன் மியூசியத்துல ஒரு சிலையை கூட வச்சிருக்காங்க. ஏன்னா 40 வருட காலம் காலையில் 8 மணில இருந்து 6 மணி வரைக்கும் இந்த போர்டை வச்சு நிப்பாரு, சில புக் எல்லாம் வச்சு எழுதியிருந்தாரு அவரு. எக்ஸஸ் புரோட்டீன். அதனாலதான் பாத்தீங்கன்னா இந்த அகில உலக கிருஷ்ண பக்தியில கூட மசூர் தால்னு ஒண்ணு இருக்கு. மசூர் தால்னா அந்த டால்ல பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி ஆரஞ்சா இருக்கும். அந்த மசூர் தால் ரொம்ப உபயோகிக்க மாட்டாங்க. ஏன் மசூர் தால் இருக்குன்னா எக்ஸஸ் புரோட்டீன். அது நார்மல் தால்ல புரோட்டீன் உண்டு, மசூர் தால்ல எக்ஸஸ் புரோட்டீன். இந்த எக்ஸஸ் புரோட்டீன் வந்து நம்ம உடலுக்கு நல்லது இல்லை. உடலுக்குன்னா அது உடல் உபாதைகளும் தரும். ரெண்டாவது அது அந்த உணவுக்கு வந்து நம்மளுடைய மனதுக்கும் இம்பாக்ட். எக்ஸஸ் புரோட்டீன் வந்து என்ன ஆகுதுன்னா இந்த மாதிரி முக்கியமா அசைவ உணவு பிரியர்கள் அவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா ஓவரா அந்த இதுவாயிட்டு அவங்களுக்கு அந்த காமத்தை வந்து கட்டுப்படுத்த முடியாம, காமத்தை கட்டுப்படுத்த முடியாம ஆன்மீகத்துல ஒரு படி கூட முன்னேறும். அது ரொம்ப தெளிவான விஷயம். அப்போ ஆன்மீகத்துக்குன்னு ஒரு உணவு, இப்போ ஒரு ஜிம்னாஸ்ட் பண்றாருன்னா அவங்க வந்து ஐஸ்கிரீம் சாப்பிட மாட்டாங்க, பிஸா சாப்பிட மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் அவங்களுக்கு வந்து வெயிட் போட்டா அவங்களால இது பண்ண முடியாது, அவங்களோட எக்ஸசைஸ் பண்ண முடியாது. இப்போ அவங்க வந்து ரொம்ப லைட் டயட்டா தான் இருப்பாங்க. இப்ப நார்மலா மெட்டீரியலா இருக்கவங்க கூட அவங்க எடையை குறைக்கணும்னா அவங்க ஃப்ரைடு ஃபுட்ஸ் இதெல்லாம் அவாய்ட் பண்றாங்க. அப்ப அந்த மாதிரி ஆன்மீகத்துல முன்னேற்றம் அடையணும்னு நினைக்கிற அந்த ஜீவாத்மா அந்த உணவு வந்து கரெக்டா பார்த்து சாத்வீக உணவாதான் பண்ணணும். பகவானுக்கு நைவேத்தியம் பண்ணப்பட்ட உணவை சாப்பிட்டா அதை மட்டும் சாப்பிட்டுட்டு இருந்தா ஆட்டோமேட்டிக்கா நமக்குள்ள நிறைய சேஞ்சஸ் வரும்ன்றது நம்ம அனுபவபூர்வமா பார்க்க முடியும். இந்த இமேஜ்ல பாத்தீங்கன்னா தெரியும் ஒருத்தர் எப்படி பருமனா இருக்கிறாரு, நிறைய ஜங்க் ஃபுட் சாப்பிட்டு. காய்கறிகள் ஃப்ரெஷ்ஷா சாப்பிட்றவங்க வந்து எப்படி ஆரோக்கியமா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உண்ணும் உணவே நம்ம உண்டாக்குறது. அதுவும் உண்ணும் உணவே நம்ம மருந்துன்னு கூட சொல்லுவாங்க. நம்ம சாப்பிட்ற சாப்பாடு தான் நம்ம மெடிசின். அதை தவறா சாப்பிட்றதுனால தான் வேற மெடிசின்லாம் எடுத்துக்க வேண்டியது. சாப்பாடை கரெக்டா சாப்பிட்டா எந்த நோயும் வராதுன்றதும். ஸோ உணவுன்றது ரொம்ப ரொம்ப பேசிக். அந்த உணவு நம்ம இது பண்றப்ப நம்மளுடைய வாழ்க்கை வந்து ரொம்ப டிரான்ஸ்ஃபார்ம் ஆகும். பட் மாடர்ன் லைஃப் ஸ்டைல்ல நிறைய ஃபாஸ்ட் ஃபுட்டு, நிறைய அந்த சில்லி போட்டு இது மாதிரி பண்றதுனால நம்மளுடைய எண்ணங்கள்லாம் நிறைய மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் நமக்கு அந்த ஆன்மீகத்துல வர்ற நாட்டம் கூட ஏன் மக்களுக்கு குறையுதுன்னா அந்த உணவு பழக்கம் மாறுந்தும் ஒரு காரணம். கலியுகத்துல அது ஒரு இம்பாக்ட். ஸோ இதோட இந்த உணவோட இதை முடிச்சிட்டோம். ஏன் அதுல நிறைய டைம் நம்ம எடுத்து டிஸ்கஸ் பண்ணோம்னா, ஏன்னா உணவுன்றது நம்ம 3 வேளை 2 வேளை சாப்பிட்றோம் டெய்லி. ஸோ அதை நம்ம செலக்டிவா கரெக்டா இருந்துட்டோம்னா நம்மளுடைய பக்தி பாதை ரொம்ப எளிதில் அமைஞ்சிடும். அதுல சத்தோகுணம் உணவு பாத்திரம், ரஜோகுணம் உணவு பாத்திரம், தமோகுணம் உணவு பாத்திரம். அதுக்கப்புறம் சுத்த சத்துவம்ன்ற ஒரு கேட்டகரி நம்ம முதல்ல இருந்து பார்த்துட்டு இருக்கோம். அப்போ சுத்த சத்துவம்னா என்ன? பரமபுருஷன் பகவான் உண்ட மிச்ச முக்குணங்களுக்கு அப்பாற்பட்டது. இதுல தமோ குணத்துல ஒரு முக்கியமான குணத்தை பார்த்தோம். என்னன்னா எச்சிலிடப்பட்ட அப்படின்னா ஒருத்தர் சாப்பிட்டதை எடுத்து இன்னொருத்தர் சாப்பிட்டா தமோ குணம், அந்த உணவு தமோ குணம் ஆயிடும். ஆனா இதே பகவான்
இல்ல தூய பக்தர்கள் அந்த உண்டு அவங்க வச்சிருக்கிற அந்த உச்சிஷ்டம்னா அந்த இதுதான் உச்சிலிடப்பட்ட அதை உச்சிஷ்டம் அதை சாப்பிட்டா அது முக்குணம், அது தமோ குணத்தை வராது. பகவானுக்கு நம்ம வைக்கிறோம் நைவேத்தியம் பண்றோம்னா பகவானை சாப்பிடுறாரு. சோ பகவான் சாப்பிட்டதை நம்ம பிரசாதமா சாப்பிடுறோம். அதுவோ இல்ல தூய பக்தர்கள் சாப்பிட்டதை அவங்களுடைய உச்சிஷ்டத்தை நம்ம சாப்பிடுறதுனால அது முக்குணங்களுக்கு அப்பாற்பட்டது. அது சுத்த சத்தத்துல தான் பரமபுருஷ பகவான் உண்ட மிச்சம் முக்குணங்களுக்கு அப்பாற்பட்டது, சுத்த சத்துவம் பேரு. சோ இது வந்து நான் அந்த ஸ்பெஷல் கேட்டகரி. வாழ்க்கைக்கான பாடம், நாம் சைவர்கள் அல்ல, நாம் பிரசாதர்கள். அப்போ முன்னாடியே சொல்லியிருக்கோம், நம்ம சைவர்களும் இல்ல அசைவர்களும் கிடையாது. நம்ம பிரசாதர்கள்லாம் என்னன்னா நம்ம சமைக்கிற உணவை தினந்தோறும் பகவானுக்கு நைவேத்தியம் பண்ணிட்டு அப்படி உண்டாதான் நம்ம இந்த பக்தி பாதையில முன்னேறும். இல்லைன்னா உணவு வந்து நம்ம மைண்ட்ல நிறைய எஃபெக்ட். நம்ம சாப்பிடுற சாப்பாடு நம்ம இதெல்லாம் நம்ம கேட்டா கூட என்ன ஆகும்னா அந்த சாப்பாடு உணவு சுத்தமா இல்லாத பட்சத்துல நம்மளால வந்து மனதை வந்து பகவான் மேல நிலைநிறுத்த முடியாது. சோ அது வந்து நாம பிரசாதகர்கள்னா பகவானுக்கு அர்ப்பணம் சமர்க்கப்பட்ட அந்த உணவை ஏத்துக்கிறதுனால நம்மளுடைய பக்தி பாதை ரொம்ப எளிதா ஈஸியா ஃபாலோ பண்ற மாதிரி நமக்கு இருக்கும். மனமும் எப்போதுமே தெளிவா இருக்கும், ரொம்ப அஜிடேட்டடா டிஸ்டர்ப்டா இருக்காது. ஸோ அது ஒரு முக்கியமான விஷயம் நம்ம கத்துக்கிறது. இப்ப உணவு முறை முடிஞ்சிருச்சு. அடுத்தது நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா யாகங்களின் முக்குணங்கள் 11ல இருந்து 13, 11, 12, 13 பாருங்க. சத்துவகுணம், ரஜோகுணம், தமோகுணம் 3 குணங்கள் 3 ஸ்லோகம் பகவான் சொல்றாரு. இப்போ 16 ஸ்லோகத்துல என்ன சொல்றாரு அப்படின்னா 11, 12, 13 ஒரே இதுல கவர் ஆயிருக்கு. யாகங்களின் முக்குணங்கள். சத்துவகுணத்துல உள்ள யாகங்கள் எப்படி இருக்கும்? நீங்களாம் யாகங்கள்லாம் நிறைய பார்த்துருப்பீங்க. சத்துவகுணத்துல உள்ள யாகங்கள் சாஸ்திரப்படி எப்படி இருக்கோ அப்படிதான் அந்த யாகத்தை பண்ணுவாங்க. கடமையே செய்வது. இந்த யாகங்களை பண்றது பண்ணுவாங்க. அது வந்து வெகுமானம் எதிர்பார்ப்பாம செய்யுது. இதை வந்து மானிட்டரி பெனிஃபிட்டுக்காக பிசினஸுக்காக பண்ணாம ஒரு அந்த இதுவும் எதிர்பாராம அந்த பண்றது சத்துவகுணம். ரஜோகுணத்துல பண்ற யாகங்கள் எப்படி இருக்கும்னா பௌதிக லாபத்துக்காக செய்வது. இந்த பண்ணா இந்த யாகம் பண்ணா எனக்கு இதெல்லாம் எனக்கு கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லி அது கடமைக்காக செய்வது. இது வந்து பௌதிக லாபத்துக்காக செய்வது, தற்பெருமைக்காக செய்வது. அப்ப அதுதான் எங்க வீட்டுல வந்து இந்த யாகம் பண்ணோம், மற்றவங்களுக்கும் தெரியும் நான் இந்த அளவுக்கு இதுவா இருக்கேன் அப்படின்றது தற்பெருமைக்காக செய்வது ரஜோகுணத்துல உள்ள யாகங்கள். தமோ குணத்துல உள்ள யாகங்கள்னா அது கீழ்கண்டவை இல்லாமல் செய்யப்படுகிறது. அப்படின்னா சாஸ்திரத்தை ஃபாலோ பண்ணாம பண்றது, அவங்க மன கற்பனையில வரத வச்சு பண்றது, பிரசாத விநியோகம் இல்லாம பண்றது. ஏன்னா எந்த யாகத்துக்கும் முடிவுல வந்து பாத்தீங்கன்னா பிரசாதத்தை விநியோகிக்கும். அந்த பிரசாதத்தை விநியோகிக்காம பண்றது வந்து தமோ குணத்துல வருது. வேத மந்திரம் பாராயணம் பண்றது இல்லை, பூஜாரிகளுக்கு தட்சணை, நம்பிக்கை, அவங்க பண்ற யாகத்துல அவங்களுக்கே கூட நம்பிக்கை இருக்காது. சோ இது பூஜாரிகளுக்கு தட்சணைனா நாமளா விருப்பப்பட்டு கொடுக்கறது வந்து தவறு கிடையாது. இப்போ ஒருத்தர் வந்து யாகம் பண்றாருன்னா நம்மளா வந்து அவங்களுக்கு கொடுக்குறோம், தவறு கிடையாது. ஆனா இது வந்து இவ்வளவு டிமாண்ட் பண்ணி இதுதான் இதுன்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு டிரான்சாக்ஷனோட பண்ற யாகங்கள் அது வந்து ரொம்ப பலன் கொடுக்காதுன்னு சொல்லுவாங்க. பட் நீ காலகட்டத்துல நிறைய பேர் அப்படிதான் சொல்றாங்க. உண்மையான கரெக்டான இது வந்து பாத்தீங்கன்னா அவங்க பண்ணுவாங்க, நம்ம மனசு திருப்தி அடைந்து நம்ம அவங்களுக்கு வந்து வெகுமானமா நம்ம வந்து அவங்க பண்ணதுக்கு கொடுக்கறது அது தவறு கிடையாது. பிராமணர்களால எப்போதுமே அவங்க சேரிட்டி தான், நம்மளா பார்த்து கொடுக்கறத வச்சுதான் அவங்க சந்தோஷப்பட்டுப்பாங்க. அவங்க அதுக்காக இவங்க கம்மியா கொடுத்தாங்க வருத்தம் பட மாட்டாங்க, இவங்க ரொம்ப நிறைய கொடுத்தாங்க சந்தோஷப்பட மாட்டாங்க. பிராமணர்களோட எண்ணங்கள் அப்படிதான் இருந்தது சாஸ்திரப்படி. சோ யாகங்களை பார்த்துட்டோம். 11, 12, 13 சத்துவகுணம், ரஜோகுணம், தமோகுணம். இப்ப இந்த யாகங்கள்ல சிறந்த யாகம் சுத்த சத்தத்துல எந்த யாகம்? உணவுல பார்த்துட்டோம் பிரசாதம், வழிபாடுல பார்த்துட்டோம் பக்தி யோகம். இந்த யாகங்கள்ல கலியுகத்துல எந்த யாகம் அதாவது சுத்த சத்தத்துல இருக்கு அப்படின்னா இந்த ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் ஜெபிப்பதுன்றது சிறந்த யாகம். எப்படி நம்ம சொல்றோம் இதை யாகம்னு? மற்ற இடத்துல எல்லாம் நெருப்பு எல்லாம் போடுறாங்களே, இதை வந்து நம்ம ஒரு வாயால தானே சொல்றோம் அப்படின்னா இந்த ஸ்லோகத்தை நம்ம படிக்கணும். அப்ப நமக்கு புரியும் இந்த யாகம் வந்து ஏன் வந்து கலியுகத்துல வந்து சுத்த சத்துவத்துல சிறந்த யாகமா சொல்லப்படுது அப்படின்னு சொல்லி. ஸ்ரீமத் பாகவதம் நம்மளுடைய வேத நூல்ல ஸ்லோகம் 12.3.52. மொத்த பாகவதம் வந்து 12 காண்டங்கள். அதுல 3வது சாப்டர்ல 52வது ஸ்லோகத்துல சுகதேவ கோஸ்வாமி சொல்றாரு, கிருத்தையே தியாயத்தோ விஷ்ணு. கிருத்தயுகத்துல விஷ்ணுவை தியானம் பண்ணாங்க. முதல் இமேஜை பார்க்கலாம். இருதயத்துல பகவானுடைய பரமாத்மா ரூபத்துல தியானம் பண்ணாங்க. அதுதான் வந்து அங்க உள்ள யாகம். அந்த யாகம் அப்படி பகவானை திருப்தி பண்ணாங்க. தியானம் பண்ணி, தியானம்ன்றது அந்த யுகத்துல ஒரு யாகம். திரேதாயாம் எஜத்தோ மகே, திரேத்த யுகத்துல இந்த மாதிரி யாகங்கள் பண்ணாங்க. உங்களுக்கே தெரியும் தசரதர் மகாராஜருக்கு வந்து இவங்கெல்லாம் அந்த யாகத்துல தான் பிறந்தாங்க. ராமர், பரதர், சத்ருகனர் எல்லாமே. சோ திரேதாயாம் எஜுத்த மகேன திரேத்த யுகத்துல யாகங்கள் பண்ணி பகவானை திருப்தி பண்ணாங்க. துவாபரே பரிச்சாராயம்,
துவாபரை பரிச்சாரம்னா விக்கிரக வழிபாடு. நம்மளாம் ஸ்ரீரங்கம் கோயில் பார்க்கிறோம், திருப்பதி கோயில் பார்க்கிறோம். கோயில் அர்ச்ச விக்கிரக வழிபாடு மூலமா அந்த யாகம் பண்ணி பகவானை திருப்தி. துவாபரை பரிச்சாரம். கலோத்தது ஹரி கீர்த்தனார் அப்படின்னா கலியுகத்துல இந்த ஹரி கீர்த்தன் தான் யாகம், சிறந்த யாகம். முன்னாடி உங்களுக்கு சொல்லியிருப்பேன், பிரபுபாதர் 1970 அந்த சமயங்கள்ல 75 அந்த சமயங்கள்ல ஹைதராபாத்ல பாத்தீங்கன்னா ரொம்ப நாள் மழை பெய்யாம ரொம்ப வறட்சியா ஆயிடுச்சு பூமி. அந்த இடத்துல ரொம்ப எல்லாரும் கஷ்டப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. தண்ணீர் இல்லைன்னா என்ன எப்படி வாழ முடியும்? அப்போ பிரபுபாதர் என்ன சொன்னாரு, அங்க கோயில் கட்டுறதுக்கு முன்னாடி அவர் சொன்னாரு, நம்ம சங்கீர்த்தன யஜ்ஞம் பண்ணலாம். ஏன்னா யஜ்ஞங்கள் பண்ணா மழை வரும்னு சொல்லுவாங்க. அப்போ நம்ம சங்கீர்த்தன யஜ்ஞம் பண்ணலாம்னு சொல்லி அவரோட பக்தர் அவரோட சிஷியர் எல்லாம் கூப்பிட்டு ஒரு 2 நாள் 3 நாள் தொடர்ந்து ஹரே கிருஷ்ணா கீர்த்தன் பண்ண சொல்லி அந்த 3ஆம் நாள் கீர்த்தனை பார்த்தீங்கன்னா பயங்கரமா மழை பெஞ்சு நியூஸ் பேப்பர்ல எல்லாம் கூட வந்ததா கிளிப்ஸ் எல்லாம் இருக்கு. ஸோ இந்த யாகம்ன்றது பகவானை திருப்தி பண்றதுக்கு. ஸோ ஒரு யுகத்திலையும் ஒரு யாகங்கள் பண்ணப்பட்டது. திருத்த யுகத்துல தியானம் மூலமா பண்ணப்பட்டது, திரேத்த யுகத்துல யாகம் மூலமா பண்ணப்பட்டது, துவாபர யுகத்துல அர்ச்ச விக்கிரக வழிபாடு மூலமா பண்ணது, கலியுகத்துல இந்த ஹரிகீர்த்தன் மூலமா. சத்தியயுகத்தில் விஷ்ணுவின் மீது தியானம் செய்வதாலும், திரேத்த யுகத்தில் யாகங்கள் செய்வதாலும், துவாபர யுகத்தில் பகவானின் தாமரை பாதங்களை சேவை செய்வதாலும் என்னென்ன பலன்கள் கிடைத்தனவோ அவற்றை கலியுகத்தில் ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் ஜபிப்பதனாலே பெற முடியும். இதுதான் சுத்த சத்தத்துல உள்ள யாகம். ஸோ 3 கேட்டகரி பார்த்தோம். வாழ்க்கைக்கான பாடம், ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை உங்கள் உயிர் நாடியாக ஆக்குங்கள். உயிர் நாடியாக ஆக்குங்கள் அப்படின்னா நம்ம ஒவ்வொரு மூச்சு விடுறோம், உள்ள இழுக்கிறோம் அப்படின்ற பட்சத்துல ஒரு மூச்சுக்கும் பகவானுடைய ஒரு நாமம். இப்போ பிரபுபாதர் சொல்லியிருக்காரு 16 ரவுண்டு சாண்டிங் பண்ணுன்றார். நீங்க 16 அப்படியே நீங்க மல்டிப்ளை பண்ணி பார்க்கணும். 16 ஒரு அச்சர ஒரு மகாமந்திரத்துல 16 பகவானுடைய நாமங்கள் இருக்கு. ஒரு ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம ராம ராம. 16 இருக்கு. இப்போ ஒரு 16 இன்ட்டு 108 இன்ட்டு 16, ஸோ 27,648. ஒரு சராசரியா ஒரு மனிதன் 16 ரவுண்டு சாண்டிங் பண்ணா சராசரியா ஒரு மனிதன் பார்த்தீங்கன்னா இந்த மூச்சை உள்ள இழுத்து வெளியில விடுறது அப்ராக்சிமேட்டா இந்த லெவல்ல தான் 27,000 அப்படியே அர்த்தம். நம்ம 16 ரவுண்டு சாண்டிங் பண்ணா நம்ம ஒரு சுவாச காற்றுக்கும் நம்ம பகவானுடைய நாமத்தை சொல்லியிருக்கோம். அதனாலதான் ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை உங்கள் உயிர் நாடியாக ஆக்குங்கள். மினிமம் பிரபுபாத ரெக்கமெண்ட் பண்றது, மேக்சிமம் எவ்வளவுன்னு பண்ணலாம், மினிமம் பிரபுபாத ரெக்கமெண்ட் பண்ணது 16 ரவுண்டு பண்ணணும். ஸோ உடனடியாக அதை ப்ராக்டிஸ் எல்லாம் வராது. முதல்ல 2 ரவுண்டு 4 ரவுண்டு 8 ரவுண்டு. ஸோ இன்னைக்கு நம்ம பாத்தீங்கன்னா உக்ரைன் டிவோட்டிஸுக்காக 64 ரவுண்டு சாண்டிங் பண்ணும் இன்னைக்கு பபோடி ஹாலில். ஸோ கடினம் ஒன்றும் கிடையாது, எல்லாமே ப்ராக்டிஸ் மேக்ஸ் பர்ஃபெக்ஷன். முதல்ல எல்லாமே கடினமா இருக்கும். இன்னைக்கு 64 ரவுண்டு பண்ணா யாருக்கும் ரொம்ப கஷ்டமா இல்லை. இன்ஃபேக்ட் எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அந்த நாட்டுல மக்களுக்கு அமைதி கிடைக்கணும், அவங்களுக்கு பகவானுடைய பாதுகாப்பும் ஆசீர்வாதங்களும் கிடைச்சு அவங்களுக்கு இந்த துன்பங்கள்ல இருந்து அவங்களுக்கு விடுபடணும்னு சொல்லி இன்னைக்கு அந்த 64 ரவுண்டு எல்லாரும் சேர்ந்து அவங்களுக்காக பண்ணோம். பக்தர்களா அங்க உக்ரைன் உள்ள கிருஷ்ண பக்தர்களாகவும் அந்த நாட்டுக்காகவும். ஸோ 64 ரவுண்டு பண்றதுன்றதே கடினம் இல்லைன்னா 16 ரவுண்டுன்றது கண்டிப்பா கடினமே கிடையாது, ரொம்ப எளிதில் ஈஸியா பண்ணலாம். அப்போ நம்ம அதுக்கு ஏற்ற மாதிரி அதை ஒரு கோல் வாழ்க்கையில லட்சியமா வச்சுக்கிட்டு ஒவ்வொரு மூச்சு காற்றுக்கும் நான் பகவானுடைய நாமத்தை சொல்லுவேன்னா அப்ப நம்ம வாழ்ந்ததுக்கு அந்த நமக்கு ஒரு பயனுள்ளதா இருக்கும். ஏன்னா பகவானுடைய ஸ்மரணத்துல நம்ம எப்போதுமே இருந்தோன்றதுக்கு இதுதான் நம்ம பண்ணக்கூடிய அந்த இது. ஸோ அந்த 16 ரவுண்டு சாண்டிங்ன்றது ரொம்ப முக்கியம். அதுதான் ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை உங்கள் உயிர் நாடியாக ஆக்குங்கள். இந்த சாண்டிங் சுத்த சத்தத்துல பண்றது, கலியுகத்துல உள்ள சிறந்த கேள்வி. அடுத்த கேட்டகரி நம்ம போறோம். அடுத்த கேட்டகரி நடத்தை, பேச்சு மற்றும் மனம். இது 14ல இருந்து 19, 14 ஸ்லோகத்துல இருந்து 19. தேவ த்விஜா குரு பிரஜ்னா பூஜானாம் சௌச்சம் ஆச்சம் பிரம்மச்சரியம் அஹிம்சா சரீரம் தப உச்சத்தை. தப்பத்தை பத்தி சொல்ற தபம் 3 வகையான தபங்கள். இது உள்ள பார்க்கலாம் என்ன நடத்தையின் முக்குணங்கள். ஃபர்ஸ்ட் நடத்தைகளை பத்தி பார்ப்போம். சத்துவகுணம் மரியாதை கொடுக்கிறது, ஒருத்தருக்கு மரியாதை கொடுக்கிறது, கடமையாய் வழிபாட்டை செய்வது, இது சத்துவகுணத்துல உள்ளது. ரஜோகுணம் தன்னல நோக்கங்களுக்கான மரியாதை, செல்ஃபிஷ் சுய புகழ்ச்சிக்கான விருப்பம், இது ரஜோகுணம். இப்போ நமக்கு ஆட்டோமேட்டிக்கா நமக்கு இதெல்லாம் தெரியும். ரஜோகுணத்துல உள்ளவங்க எப்படி இருப்பாங்க, ரொம்ப பௌதிகத்தை அட்டாச்சா இருக்கிறதுனால அவங்களுக்கு பாத்தீங்கன்னா வெளியில போறப்ப பாத்தீங்கன்னா பிரேஸ்லெட் இல்லாம போக மாட்டாங்க. இது இல்லாம அவங்களுக்கு தன்னை பிரகடனப்படுத்திக்கணும்ன்றதுல இருந்து ரொம்ப ஆர்வமா இருப்பாங்க. தன்னை எல்லாரும் கவனிக்கணும், தன்னை எல்லாருக்கும் ரெஸ்பெக்ட் பண்ணணும் அப்படின்றது பிரதானமா அவங்களுக்குள்ள இருக்கு. தமோ குணம், இது முக்கியமா இந்த ரஜோகுணம் பார்த்தீங்கன்னா இந்த மேரேஜ் செரிமனி எல்லாம் பார்க்கலாம். எல்லாருக்கும் அவங்களுடைய அட்டென்ஷன் அவங்க மேல வரணும், அவங்களை எல்லாரும் மதிக்கணும் அப்படின்ற மாதிரி ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா இருப்பாங்க. அது ரஜோகுணம்.
தமோ குணம்ன்றது மற்றவர்களை அழிப்பதற்கான சக்தி. சக்தி பெற வேண்டியது தன்னைத்தானே சித்திரவதை செல்லுகிறது. மற்றவங்களை அழிக்கணுன்றதுக்காக தன்னைத்தானே இது பண்ணிக்கிறது. இப்ப ஹிரண்யா கஷிப்பு கூட தவம் இருந்தார். ரொம்ப கடினமா தன்னை சித்திரவதை பண்ணிட்டு ஒத்த காலில் எத்தனையோ 1000 வருடங்கள் இருந்தது. எதுக்கு? இந்த பவர் எல்லாம் பிரம்மா கிட்ட இருந்து வாங்கி மற்றவர்களை துன்புறுத்தணும், நான் தான் கடவுள் அப்படின்ற மாதிரி இருக்கணும்ன்றதுக்காக அவருடைய தன்னுடைய உடலையே வருத்திக்கிட்டு தவம் இருந்தாரு. அந்த மற்றவர்களை அழிப்பதற்கான சக்தி. சோ இந்த சத்துவகுணம், ரஜோகுணம், தமோ குணம், இதுதான் 3 கேட்டகரி நடத்தைகளில். வாழ்க்கைக்கான பாடம் நீங்க இந்த இமேஜை பார்த்தீங்கன்னாலும் தெரியும். நாம் என்ன பண்ணோம், மற்றவர்களே நாம அடிமைகள் ஆக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவோம். ஒரு நாடு இன்னொரு நாடு மேல படம் எடுத்து போனா அந்த நாடு எனக்கு அடிமையா இருக்கணும். அதே மாதிரி நம்ம சொந்தங்கள் யாருக்கும், ஃபேமிலி யாருக்கும் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா பணம் வைத்திருப்பவர், பணம் இல்லாதவர்கள் அவங்களை அடிமையாக வச்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. கேஸ்ட் வகையில கூட பாத்தீங்கன்னா நம்மளுடைய தமிழ்நாட்டுல இல்ல நம்மளுடைய முன்னாடி முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு சில இது இன்னொரு கேஸ்ட சப்ரஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. இப்ப கூட நடக்குது. இப்போ கவுண்டர்கள் இல்ல ஏதோ ஒரு கேஸ்ட் சொல்றோம், ஸ்பெசிபிக்கா சொல்லக்கூடாது, ஏதோ ஒரு கேஸ்ட் யாரும் பொருளாதாரத்துக்கு நல்லா இருக்கிறாங்களோ அவங்க என்ன பண்ணா பொருளாதாரத்துக்கு இல்லாதவங்களை தாழ இருக்கவங்களுக்கு அவங்களுடைய கண்ட்ரோல்ல அவங்கள ஸ்லேவா வச்சுக்கணும்னு ட்ரை பண்ணுவாங்க. அதே மாதிரி கேபிட்டலிஸ்ட் கம்பெனியோட முதலாளிகள் அவங்களோட தொழிலாளிகளை அடிமைகளா வச்சுக்கணும்ன்றது பண்றாங்க. அந்த மாதிரி அடுத்தவர்களை அச்சுறுவதற்காக தன்னைத்தானே சித்திரை செய்வதோ, மற்றவர்களை நம்ம வழிக்கு வரவேற்பதற்காக அவர்களை சித்திரை செய்வதோ இரண்டுமே மனித வாழ்க்கை பாதுகாப்பு. எல்லாருமே ஈக்குவலா ட்ரீட் பண்ணணும், மற்றவர்களை நம்மளுடைய சுயலாபத்துக்காக யூஸ் பண்றது கூடாது அப்படின்றது வாழ்க்கைக்கான பாடம். பேச்சுக்களில் முக்குணங்கள். இப்ப பேச்சுக்களில் மூணு குணங்கள் சொல்றாங்க. நம்ம பேசுறோம், நிறைய பேசுவோம் நம்ம. அப்ப அந்த பேச்சுல சத்துவகுணம் எப்படின்னா சத்தியம், உண்மையை பற்றி பேசுவது. அவங்க பேசினா மகிழ்ச்சி கொடுக்கும், அவங்க பேசினாலே பிளசண்டா இருக்கும், நமக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும். இன்னும் ஒரு 10 நிமிஷம் பேச மாட்டாங்களா அப்படின்னு அந்த மாதிரி பேச்சு. அதே மாதிரி அவங்க பேசுறதுனால நமக்கு ஒரு சில பயன் இருக்கும், ஒரு சில இன்ஃபர்மேஷன் கிடைக்கும், இல்ல நம்ம மனதுல அவங்க பேசுற மோட்டிவேஷனல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் கிடைக்கும். இது எல்லாமே பாத்தீங்கன்னா நம்ம நிறைய பேர்கிட்ட பேசுறோம். அப்ப நம்ம பார்ப்போம், இவங்க கிட்ட பேசினா யூஸ்ஃபுல்லா இருக்கு, கொஞ்சம் விஷயங்கள்லாம் நம்ம கத்துக்கிறோம், இவங்க கிட்ட பேசினா கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு, இவங்க எப்போதுமே உண்மையை தான் பேசுவாங்க அப்படின்ற மாதிரி மக்கள் எல்லாம் நம்ம பாக்குறோம். இப்ப அதெல்லாம் சத்துவ குணத்துல பிரிடானமெண்டா இருக்கிறவங்க அப்படிதான் பேசுவாங்க. அவங்க பொய் பேசுறதுக்கு அவங்களுக்கு பிடிக்காது. அவங்களுக்கு பொய் பேசினாலே அவங்களுக்கு என்னதான் ட்ரைனிங் கொடுத்தீங்கனாலும் கூட அவங்க பொய் பேசினா அவங்க முகமே அவங்க காட்டி உண்மையை தான் பேசுவாங்க. அதே மாதிரி அவங்க நம்ம பேசுறதுனால மற்றவங்களுக்கு சந்தோஷம் கொடுக்கும்போது நம்ம பேச்சால ஒருத்தர் கடினமான சொற்களை பேச யூஸ் பண்ண மாட்டாங்க. அதை சொல்ற விஷயத்தை சாஃப்டா சொல்றப்ப அது அந்த அளவுக்கு மற்றவங்களுடைய மனதை பாதிக்காத வண்ணம் சொல்லுவாங்க. மகிழ்விப்பது அதே மாதிரி அவங்க பேசுறது மற்றவங்களுக்கு பயனுள்ளதாக சத்துவம். ரஜோகுணம் என்னன்னா அதிகாரப்படுத்துவது, டாமினேஷன். அவங்க பேசுற பேச்சு முதல்ல மற்றவங்களை அவங்களுடைய ஸ்டேட்டஸ்ல குறைச்சிருவாங்க, அதிகாரப்படுத்தி பேசுறது. வதந்தி, காசிப், அவங்க ஒருத்தரை பத்தி தவறா இன்னொருத்தட்ட சொல்லி விடுறது, வதந்திகள். தவறா சொல்றதோ இல்ல நடக்காத விஷயத்த நடந்ததா சொல்றதோ அந்த மாதிரி விஷயங்கள்ல பண்ற அந்த மாதிரி பேச்சுகள், வதந்தி உள்ள பேச்சுகள். சுயநல நோக்கம், நான் மட்டும் நல்லா இருக்கணும், இல்ல நான் எனக்கு எல்லாரும் இது பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருக்கிற நோக்கத்தோட செல்ஃபிஷ் சென்டர்ட் எல்லாமே ரஜோகுணம். தமோகுணம்னா பொய் பேசுறது, உண்மையே பேசுறது கிடையாது. மற்றவர்களை தவறு செய்வதற்கு தூண்டுவது, அதே மாதிரி மற்றவர்களுடைய வாழ்க்கையில அவங்க தீங்கு இழைப்பது, இந்த மாதிரி பண்ற பேச்சுகள். அவங்க பண்ற பேச்சினால என்ன ஆகும், மற்றவர்கள் தவறு செய்ய தூண்டும். இப்ப சில டைம் பாத்தீங்கன்னா அந்த டெரரிஸ்ட் கூட பேசுறாங்க, அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய பேர் இந்த ISIS எல்லாம் போய் சேர்றாங்க, இந்தியால இருந்தெல்லாம் கூட போய் சேர்றாங்க நிறைய பேர். அவங்க ஏன் அப்படி போய் சேர்றாங்க அப்படின்னா அவங்களுடைய பேச்சை கேட்கறாங்க. அவங்களும் இப்ப நம்ம பகவத்கீதை கேட்கிறோம், நம்ம பகவத்கீதை கேட்டு நம்ம சத்துவ குணத்துல மாறுறோம். நம்ம என்ன பண்ண போறோம், இனிமே பகவானுக்கு ஃபுட் ஆஃபர் பண்ண போறோம், அதிகாலையில சாண்டிங் பண்ண போறோம். நம்ம டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகுது, மேல் நோக்கி சத்துவ குணத்தை நோக்கி மேல நோக்கி போறோம். அவங்களும் பேசுறாங்க, அவங்கள்ட்ட லெக்சர்லாம் இருக்கு, அவங்கள்ட்ட நிறைய இது இருக்கு. அவங்க கேட்கிறப்ப அவங்க என்ன சொல்றாங்க, நாம தான் இந்த உலகத்தை சரி பண்ணணும், கடவுள் இப்படிதான் சொல்லியிருக்காரு, இந்த கடவுளை நம்பாதவங்க எல்லாம் உடனே தலையை கட் பண்ணணும், அப்பதான் கடவுள் நமக்கு அங்கீகாரம் பண்ணி நமக்கு சொர்க்கத்துல இடத்த கொடுப்பாரு. இப்படி சொல்றப்ப அவங்க எல்லாம் அதை நம்புறாங்க. நம்பி என்ன பண்றாங்க, அவங்களோட இயக்கத்தை சேர்ந்து தகாத காரியங்கள். அதுவும் பேச்சு தான், ஆனா அது என்ன தூண்டக்கூடிய பேச்சு, இல்ல மற்றவர்களை தீங்கிழைப்பதற்கான பேச்சு. அதே மாதிரி போய் எது உண்மை இல்லையோ அதை உண்மையா சொல்றது. சோ இது தமோ குணம், அடுத்தவர்களை அழிப்பதற்கான பேச்சு. ரஜோகுணம் தன்னை நிலைநிறுத்தின பேச்சு. சத்துவகுணம் சத்தியத்தையும் மகிழ்ச்சி பயனுள்ளதா பேசுறது. இது 3 கேட்டகரி இதுல சொல்லிடுறாரு. அனுத்வேக கரம் வாக்கியம் 17.15 சொல்றாரு. அனுத்வேக கரம் வாக்கியம் சத்தியம் பிரியம் ஹிதம் சேர் சுவாத்தியாபஷானம் செய்வ வான்மயம் தப்ப உச்சதே. இதெல்லாம் சத்துவகுணம். இது சத்துவகுணம் 15.
16 மனப்பிரசாதாத் சௌமியத்துவம் மௌனம் ஆத்ம வினிகிரகா பவா சம்சிதி நீத்து தப்போ மனசம் உச்சத்தை. இது வந்து ஆஸ்ட்ரேட்டிஸ், இது வேற. சோ இது வந்து 17.15 இந்த ஸ்லோகம். இப்ப மனதில் முக்குணங்கள் தான் இந்த ஸ்லோகம். 17.16 ஆஸ்ட்ரேட்டியா மைண்ட் தான் நான் இப்ப படிச்ச ஸ்லோகம். மனப்பிரசாதாத் சௌமியத்துவம் மௌனம் ஆத்ம வினிகிரகா பவா சம்சுத்தி ரீதி ஏதத் தப்போ மானசம் உச்சத்தை. இந்த தபம் மனச சம்பந்தப்பட்ட அந்த தபங்கள் எப்படி அப்படின்னு சொல்லி சாத்வீகமா இருக்கிறது, திருப்தி விட்டுறது. இந்த மனதின் முக்குணங்கள் போதுமென்ற மனப்பான்மை, இது ரொம்ப கஷ்டம். இது வந்தாலே வாழ்க்கையில நமக்கு எல்லா சந்தோஷமும் எப்போதுமே இருக்கிறத வச்சு சந்தோஷப்படணும், இல்லாத நினைச்சு ஏங்குறத விட இருக்கிறத வச்சு சந்தோஷப்படணும்னு சொல்லி சொல்லுவாங்க. அதை வந்து நம்ம என்னன்னா இல்லாதவற்றையே நம்ம யோசிக்கிறப்ப நம்ம இருக்கிறத பத்தியே நம்ம மறந்துடும். அதனால போதும் என்ற மனப்பான்மை ரொம்ப ஒரு பாசிட்டிவான குணம். அது நமக்கு கண்டென்ட்மெண்ட் நமக்கு திருப்தியை கொடுக்கும் வாழ்க்கையில். ஏன்னா நம்ம மனம் வந்து இயற்கை அப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னா எவ்வளவு கிடைச்சாலும் மனதுக்கு திருப்தி கிடைக்காது. அது மனதோட இயற்கை, நம்மளுடைய தப்பு கிடையாது, மனதோட இயற்கை. ஸோ அப்போ அந்த மனதுல இந்த மாதிரி குணங்களை வளர்த்துக்கிறப்ப நமக்கு திருப்தி கிடைக்குது. ரஜோகுணம் வந்து திருப்தி அற்றது, ஏக்கம். ஒண்ணு இது வேணுமோ, இது இல்லையே, இது இல்லையே, அது இல்லையே சொல்லி மற்றவர்களை பார்த்து ஏக்கம் விடுறது. அவங்க வந்து இந்த மாதிரி பெரிய கார் வச்சிருக்காங்க, நம்ம கிட்ட இல்லை. இல்ல பெண்கள்லாம் அவங்க இந்த மாதிரி ஆபரணம் வச்சிருக்காங்க, நம்ம கிட்ட இந்த மாதிரி, அந்த மாதிரி டைமண்ட் நெக்லஸ், அந்த மாதிரி ஏக்கம். சோ அது வந்து ரஜோகுணத்தோடைய வெளிப்பாடு. தமோ குணம்னா மாயை, அவங்க வந்து இல்யூஷன்ல இருப்பாங்க, மயக்கம். அவங்க வந்து இந்த மாயை மயக்கத்திலே இருக்கிறாங்க. அது மனதில் இதெல்லாம் பாத்தீங்கன்னா மனதோடைய விஷயங்கள். மாயை, மயக்கம், திருப்தியற்று இருக்கிறது மனதோடைய ஏக்கமும் மனதில் தான் வருது, திருப்தியா இருக்கிறதும் மனதில் தான் இருக்கு. போதுமன்ற மனப்பான்மை மனது. சோ இதெல்லாம் வந்து சத்துவகுணம், ரஜோகுணம், தமோ குணம். வாழ்க்கைக்கான பாடம்: மனதை கிருஷ்ணரில் ஈடுபடுத்துவதே மிகவும் சுலபமானதும் ஆனந்தம் மிக்கதும் மற்றும் மிக உயர்ந்ததுமான அனுபவமாகும். அது மிகவும் கவர்ச்சிகரமான இயற்கையா தோன்றும் சமாதி ஆகும். இது சுத்த சத்துவால சொல்றாங்க. நம்ம மனதை பகவானை நிலைநிறுத்தி இருக்கிறோம் நம்ம மனதுல, அதுதான் உயர்ந்த சமாதி. அந்த சமாதியில நமக்கு உன்னத ஆனந்தம் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப மீராபாயோட போட்டோ இருக்கு. அவங்க எப்படி வந்து எப்போதுமே சதா பகவானுடைய ஸ்மரணத்துல இருந்தாங்கன்றது, பக்தியில எந்த அளவுக்கு இருந்தாங்கன்றது நமக்கு எல்லாருக்குமே அவங்களுடைய வாழ்க்கை சரித்திரம் படிச்சிருப்போம். அடுத்தது தானம், சேரிட்டி ரொம்ப முக்கியம். சேரிட்டி நம்ம முன்னாடியே சொல்லியிருக்கோம். இந்த சேரிட்டின்றது மனிதனுக்கு வந்து கொடுக்கிற தானங்கள் எவ்வளவு முக்கியம். தானம் சொல்லுவோம், அன்னதானம், ரத்த தானம்ன்ற மாதிரி நிறைய தானங்கள் இருக்கு. அந்த தானத்துல முக்குணங்கள் இருக்கு. அதை வந்து பகவான் சொல்றாரு. என்னென்ன சொல்றாரு அப்படின்னு பார்ப்போம். சத்துவகுணத்துல உள்ள தானங்கள் எப்படி இருக்கும்? கடமையினால் செய்வது. நான் மனிதனா பிறந்துட்டேன், என சக மனிதர்கள் வந்து கஷ்டப்படுறாங்க, என்னோட கடமை இவர்களுக்கு உதவி பண்ணுது. கடமையினால் செய்வது. அவங்களுக்கு இது செய்து இவங்கள்ட்ட இருந்து எனக்கு எதுவும் திரும்பி வரணும்னு கிடையாது. சில இடத்துல பாத்தீங்கன்னா ஸ்கூல்ல எல்லாம் பசங்களுக்கு சில பேர் வேலைக்கு போவாங்க, ஈவினிங் வந்து இந்த ஆர்பனேஜ்ல எல்லாம் போய் சொல்லி கொடுப்பாங்க. நம்ம வந்து நம்ம படிச்சதுனால இன்னைக்கு நல்லா இருக்கும், இந்த பிள்ளைகளுக்கு எல்லாம் ஏதாவது சொல்லி கொடுத்தாதான் இந்த சில டைம் இந்த ஸ்லம் ஏரியால போய் சொல்லி கொடுப்பாங்க. அவங்களுடைய பர்சனல் டைம் வச்சு சொல்லி கொடுப்பாங்க. அப்போ அவங்க வந்து அவங்கள்ட்ட இருந்து எதுவும் எதிர்பார்க்கறது இல்லை. இந்த ஸ்லம்ல உள்ள பசங்க எல்லாம் இந்த படிப்பு சொல்லி கொடுத்து இவங்க நாளைக்கு பெரியவங்களாகி நமக்கு நிறைய செய்வாங்கன்னு பார்ப்போம். ஒரு கடமையா செய்வாங்க. நமக்கு இந்த அறிவு பகவான் கொடுத்திருக்காரு, இந்த அறிவை நம்ம அவங்களுக்கு கொடுத்து அவங்களுடைய வாழ்க்கையை மேன்மையேற்றோம். அவங்க கிட்ட இருந்து எனக்கு எதுவும் திருப்பி வேண்டாம். எதிர்பார்ப்பின்மை, எதிர்பார்ப்பு இல்லாம செய்யறது அந்த சேரிட்டி. தகுந்த இடம், காலம் மற்றும் தகுந்த நபர். அது கரெக்டான இடத்துல கொடுக்கணும், கரெக்டான நபருக்கு கொடுக்கணும், கரெக்டான இடத்துல கொடுக்கணும். ஸோ அந்த மாதிரி கொடுக்கிற சேரிட்டி தகுந்த இடம், தகுந்த காலம், தகுந்த நபர். அது வந்து சத்துவகுணத்துல உள்ள தானம். ரஜோகுணத்துல உள்ள தானம் பார்த்தீங்கன்னா பிரதிபலம். சில பேர் பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு கூட லைட்டு கொடுப்பாங்க. அந்த லைட்டை பார்த்தீங்கன்னா அந்த லைட் மேல ஃபுல்லா பெயிண்ட் அடிச்சு அவங்க உபயம் அப்படின்னு போட்டு அவங்க பேர் ஃபுல்லா இருக்கும். லைட்டு கூட வெளியில சரியா தெரியாது, ஆனா அவங்களுடைய பேர் பிரதானமா தெரியும். சொல்லுவாங்க, என்னுடைய பேர் வந்து நல்லா தெரியணும், நான் கொடுத்தது கல்லுல நல்லா ஃப்ரண்ட் ஸ்டோன்லேயே நீங்க எழுதி வைங்க, உபயம் இவ்வளவு இன்னார் இவ்வளவு கொடுத்தாரு இந்த கோயில்ல அப்படின்னு சொல்லி. பிரதிபலன் பார்க்க வேண்டியது. எதிர்பார்த்து செய்தல், இதை கொடுத்தா இது எனக்கு திருப்பி கிடைக்கும். சின்ன மீனை போட்டு பெரிய மீன் எடுக்கிற மாதிரி, இது கொடுத்தா எனக்கு இது கிடைக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்து செய்கிற தானம் ரஜோகுணத்துல. அனுபவிப்பதற்காக செய்தல், ஏன்னா அதுல வரக்கூடிய இந்த ரிட்டர்ன்ஸை வச்சு நான் அனுபவிப்பேன், நான் என்ஜாய் பண்ணுவேன். இந்த ரிட்டர்ன்ஸ் வச்சா அவங்க என்ஜாய் பண்ணுவாங்க. வேண்டா வெறுப்பாக செய்வது, என்னடா இவங்க கொடுக்கலனாலும் விட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனதோட ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாம வேற வழி இல்லாம கொடுக்குறது, அந்த மாதிரி தானம். இந்த எல்லா தானமும் வந்து ரஜோகுணத்தோடைய கேட்டகரி. தமோ குணம் வந்து தூய்மையற்ற இடம், தகாத காலம், தகாத.
அப்போ அந்த மாதிரி கொடுக்குற சேரிட்டி எல்லாம் பாத்தீங்கன்னா தமோ குணம். சில டைம் பாத்தீங்கன்னா மது அருந்தக்கூடிய இடத்துல கூட பாத்தீங்கன்னா மது அருந்திட்டு அவங்க ரொம்ப ஜெனரஸா இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, இன்னொரு நபருக்கு கூட பணத்தை கொடுப்பாங்க, நீங்க இன்னும் வந்து மது அருந்துங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது மாதிரி தூய்மையற்ற இடம், தகாத காலம், தகாத நபர். இப்ப டெரரிஸ்டுக்கு எல்லாம் கூட பணம் கிடைக்குது, ஃபண்டு வருதுதான் அவங்களுக்கு அத்தனை துப்பாக்கி இதெல்லாம் வருது. அவங்களுக்கும் யாரோ தானம் பண்றாங்க, அவங்களுக்கு கொடுக்கவே தான் அவங்களுக்கு அவ்வளவு கிடைக்குது. அவங்க வந்து உழைச்சி அவங்க சம்பாதிக்கணும். அவங்க ஒரு இடத்துல இருக்கிறாங்க, அண்டர் கிரவுண்ட்ல எங்கேயோ இருக்கிறாங்க, பட் அவங்களுக்கு இல்லீகலா பணம் போய் சேருது. அப்புறம் அந்த பணம் மூலமா அவங்க நிறைய இது வாங்குறது, ஆர்ம்ஸ் வாங்குறது, இது வாங்குறது சொல்லி அதுக்கப்புறம் அந்த அந்த அரசாங்கத்துக்கு எதிர்த்து சண்டை போடுறாங்க. அந்த மாதிரி தானமும் இருக்கு. தவறான தூய்மையற்ற இடம், தகாத காலம், அது தமோ குணத்துல உள்ள தானம். அப்ப அதுதான் சத்துவ குணத்துல கடமையினால் செய்வது, எதிர்பார்ப்பின்மை, தகுந்த இடம், காலம், தகுந்த நபர், சரியான காலத்துல சரியான நபருக்கு சரியான இடத்துல கொடுக்கிற தானம். பிரதிபலன் பார்த்து எதிர்பார்த்து செய்து, அனுபவத்திற்காக செய்து, வேண்டாவிற்காக செய்து ரஜோகுணம். தூய்மையற்ற இடம், தகாத காலம், தகாத. சோ இந்த 3 கேட்டகரியை வந்து பகவான் வந்து தானத்துல 3ஆ சொல்றாரு. 17.20 17.21 17.20 சத்துவகுண தானம், 17.21 வந்து ரஜோகுண தானம், 17.22 வந்து தமோ குணம். ஆதிஷ கால தானம் அப்படின்னு சொல்லிட்டு 17.22 வந்து என்ன சொல்றாருன்னா 22ல தமோ குணத்தை பத்தி சொல்றாரு. 20ல என்ன சொல்றாரு, சத்துவ குணம். பலனை எதிர்பார்க்காமல் கடமையை நிறைவேற்றுவதற்காக தகுந்த நபருக்கு முறையான இடத்தில் முறையான காரணம் கொடுக்கப்படும் சத்துவ குணத்துக்கு 21 அதே மாதிரி 22 இந்த நம்ம எக்ஸ்பிளனேஷன் தான் அப்படியே ஸ்லோகத்தோடைய டிரான்ஸ்லேஷன். தூய்மற்ற இடத்தில் முறையற்ற காலத்தில் தகுதியற்ற நபருக்கு அல்லது தக்க கவனம் மரியாதையின்றி வழங்கப்படும் தான் தமோ குணத்தை சேர்ந்ததாக கூறப்படுது. 22ஓட இது முடிஞ்சிருச்சு தானத்துடைய கேட்டகரி. இப்ப நம்ம இது வரைக்கும் என்ன பார்த்திருக்கோம், உணவு பார்த்திருக்கோம், நம்பிக்கை வழிபாடுதல் பார்த்திருக்கோம், தானங்கள் பார்த்திருக்கோம், மனதோடைய ஆஸ்டிரிட்டி, அது மாதிரி பேச்சு வாக்கோடைய அந்த குணத்தை 3 அடிப்படை எல்லாமே நம்ம இது வரைக்கும் பார்த்திருக்கோம். இதுல சுத்த சத்தத்துல மிக சிறந்த தானம் கிருஷ்ண உணர்வு செயல்களுக்காக அர்ப்பணிப்பது. அப்படின்னா பகவானுடைய இது செயல்களுக்காக நம்ம கொடுக்கக்கூடிய தானம். இப்ப பாத்தீங்கன்னா முதல் இதுல பாத்தீங்கன்னா ஜெகநாதரோட படம் இருக்கு. அந்த ஜெகநாதருக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஒருத்தர் வந்து பெருக்கிறார், கிளீன் பண்றாரு. அவர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஒரிசாவுடைய ராஜா. இன்றைய காலகட்டத்திலே இந்த பழக்கங்கள் இருக்கு. ராஜா என்னன்னா கடவுளுடைய பிரதிநிதி தான் ராஜா. அப்ப கடவுளுடைய சேவகன். அவர் வந்து அதை காட்டுறாரு, டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காட்டுறாரு. எப்படின்னா பகவான் இந்த ரதம் தேர் வரப்போ பூரியில ஜெகநாத் தேர் ரத யாத்திரான்னு நடக்கும். நீங்களாம் டிவியில பார்த்துருப்பீங்க. அந்த ரத யாத்திரை கிளம்புறதுக்கு முன்னாடி அந்த பூரியில ஒரிசால உள்ள ராஜா என்ன பண்ணாரு, இன்னைக்கும் வழி காலங்காலமா அவங்க முதல்ல வந்து அந்த தெருவை பெருக்குவாங்க இது வச்சு. அந்த தெருக்கு பெருக்கின பிறகுதான் அது என்ன மெசேஜ் எல்லாரும் கொடுக்குது, எவ்வளவு பெரிய ராஜாவா இருந்தாலும் கடவுளுக்கு முன்னாடி நம்மளால எல்லாருமே சேவகர்கள் தான். இப்ப ராஜாவே பெருக்கிறாருன்னா நம்மளுடைய கேட்டகரி, நம்மளுடைய லெவலுக்கு அதை வந்து இந்த மெசேஜ் இன்னைக்கும் பண்றாங்க. ஸோ அது வந்து அந்த நம்மளுடைய அந்த பகவானுக்கு அந்த எந்த அளவுக்கு செய்யணும்ன்றது வந்து நம்ம அதுல பிரதிபலிக்குது. அப்புறம் வந்து சில இது இமேஜ் எல்லாம் போட்டிருக்காரு. இது வந்து பாத்தீங்கன்னா 2வது இமேஜ்ல பாத்தீங்கன்னா ஒற்றை காலில் நிக்கிறாரு துருவ மகாராஜ் அதெல்லாம். ஸோ இது வந்து அடுத்தது வந்து இது வந்து சைத்தன்ய மகாபிரபுடைய லீலை. அப்புறம் பூரி ஜெகநாதர் கோயில சைத்தன்ய மகாபிரபு வந்து ஆனந்தத்துல நடனம் ஆடுறாரு. அப்புறம் இது வந்து ஒரு கிருஷ்ணர் மதுரா வந்தப்போ ஒருத்தர் வந்து பூ கட்டி அவர் கொடுக்குறாரு. இது இப்ப இதுல வந்து மிக சிறந்த தானம், நம்மளாம் சொல்லுவோம் தானத்துல சிறந்தது அன்னதானம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஒருத்தருடைய பசி அது போக்கக்கூடியது. பசியோட கொடுமை ரொம்ப கொடூரமானது. அதனால ஒரு அன்னதானம் பண்ணா ரொம்ப சிறந்ததுன்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் அன்னதானத்துக்காக பணம் கொடுப்பாங்க, அரிசி கொடுப்பாங்க. ஏன்னா எல்லாருக்கும் தெரியும் அன்னதானம் ரொம்ப சிறந்தது. அன்னதானம் கொடுத்தா கூட அது வந்து சாத்வீக குணம் தான். பட் அது சுத்த சத்துவம்னு போனீங்கன்னா அது பகவானுக்கு அர்ப்பணம் பண்ண இது பிரசாதமா விளைவிக்கிறது தான் சுத்த சத்துவம். ஏன்னா அதுலயும் வந்து புண்ணியம் சேர்ந்துடும். அன்னதானத்துல புண்ணியம் சேரும். புண்ணியம் சேர்ந்தா நமக்கு அதுக்கேற்ற மாதிரி வாழ்க்கையில நம்ம பலன்கள் திருப்பி வரும் நமக்கு. பட் நம்ம பகவானுக்கு நிவேத்தியம் பண்ணி ஆஃபர் பண்ணி அந்த கொடுக்குற தானம் வந்து சுத்த சத்துவத்துல வருது. இப்போ மிக சிறந்த தானம் எது சொன்னா கிருஷ்ண உணர்வு. இந்த பகவானுடைய ஸ்மரணம் எல்லாருக்கும் வரணுன்றதுக்காக சப்போர்ட், அதுக்காக கொடுக்கக்கூடிய சேவைகள், பகவத்கீதையை கொடுக்கறது, அந்த நாலேஜை கொடுக்கறது. இந்த வித்யாதான்னு சொல்லுவாங்க. அன்னதான் மாதிரி வித்யாதான்னா இந்த அறிவை மற்றவர்களுக்கு கொடுப்பது, இந்த பகவத்கீதையை விநியோகிப்பது. சில டைம் பாத்தீங்கன்னா பகவத்கீதையில என்ன பண்றாங்க, நம்மகிட்ட பணம் இருக்கு, ஈஸியா வாங்குறோம் காசு கொடுத்து. நிறைய பேருக்கு பணம் இல்லாம ஏழ்மையா இருக்கிறாங்க. இந்த ஆர்ஃபனேஜ்ல இருக்கிறவங்களுக்கு, சிறைச்சாலையில இருக்கவங்களுக்கு எல்லாம் கூட இந்த பகவத்கீதாவை டொனேஷன் கொடுக்குறாங்க.
அதுக்கு பேர் வித்யாதான் பேர். இஸ்கான்ல வந்து அந்த மாதிரி டொனேஷன் அடிக்கடி இது பண்ணுவாங்க. யாராருக்கெல்லாம் பணம் இருக்கோ அவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா, நான் ஒரு 10 பகவத்கீதையை கொடுக்குறேன். 20 பகவத்கீதைக்கான காசு. 20 பகவத்கீதைனா 20 கேடி. ஒரு பகவத்கீதை ஒரு கேடி ரூ. 200 220. அப்ப அது கொடுக்குறப்ப என்ன பண்ணா, அவங்க 20 பகவத்கீதை புத்தகங்களை வாங்கி அங்க உள்ள பக்கத்துல அருகில உள்ள சிறைச்சாலையில போய் கொடுக்குறாங்க. அதனால என்ன பலன்னா, சிறைச்சாலையில இருக்கவங்க ஆல்ரெடி ரொம்ப மன உளைச்சல்ல இருப்பாங்க. அவங்க ஏன் இந்த தவற பண்ணோம், இதுல இருந்து நான் எப்படி மீள்றதுன்னு தெரியாம இருக்கிறப்போ, அவங்க அந்த பகவத்கீதை படிக்கிறப்ப அவங்களுக்கு ஒரு வாழ்க்கையில ஒரு ஹோப் கிடைக்குது. இனி என்னுடைய வாழ்க்கையை நான் மாற்றிக்க முடியும். இனி நான் தவறு பண்ணாம இருக்க முடியும். இனி பகவானுடைய சேவையில நான் இருக்கணும். இல்ல பகவானுடைய ஸ்மரணத்துல இருக்கிறப்ப நான் வந்து பௌதிகத்துல அப்படின்ற ஹோப் வரும். இல்லைன்னா அவங்க ரொம்ப டிப்ரெஷன்ல இருப்பாங்க எப்போதுமே. ஏன்னா சிறைச்சாலைன்றது ரொம்ப கொடூரமான விஷயம். அதே மாதிரி ஹாஸ்பிட்டல்ல இருக்கவங்களும் பாத்தீங்கன்னா ரொம்ப துன்பத்துல இருப்பாங்க. அவங்களோட ஹெல்த் ப்ராப்ளம். அவங்களுக்கு இந்த பகவத்கீதை படிக்கிறப்ப பகவான் நம்மளை காப்பாற்றுவார். இந்த சரீரம்ன்றது டெம்பரவரி, ஆத்மான்றது நிரந்தரமான. ஸோ இந்த மாதிரி இது மாதிரி இந்த தானம், வித்யா தானம்ன்றது வந்து பர்மனன்ட் தான். அன்னதானம்ன்றது ஒரு வேலைக்கு அவங்க பசி ஆற்றும். இன்னொரு வேலைக்கு யாரு கொடுப்பா? நம்ம அன்னதானம் பண்ணிட்டு நம்ம வீட்டுக்கு போயிடுவோம். அடுத்த நாள் அவங்களுக்கு திருப்பி பசிக்கும். அது வந்து சாத்விக குணத்துல இருந்தாலும் இந்த மாதிரி வித்யாதானம்ன்றது வந்து சுத்த சத்தத்துல. ஏன்னா அவங்களுக்கு பர்மனன்ட் ரிலீஃப் எல்லா ப்ராப்ளத்துக்கும் கிடைக்க போகுது. ஸோ அது ஒரு தானத்துல ஹையர் கேட்டகரி. வாழ்க்கைக்கான பாடம், கிருஷ்ணர் நாம் என்ன கொடுக்கிறோம் என்பதை பார்ப்பதில்லை. அவர் நாம் எதை மறைத்து வைத்திருக்கிறோமோ அதையே பார்க்கிறார். இது முக்கியமான விஷயம். நாம வந்து நிறைய கொடுப்போம். அதுல பகவான் எப்படி பாக்குறாருன்னா, நாம என்னத்தை வச்சுக்கிட்டு அவர்கிட்ட மீதியை கொடுக்குறோன்றத பாக்குறாரு. குசேலர்கிட்ட ஏன் அந்த அவளை புடுங்கி சாப்பிட்டாரு அப்படின்னா, முக்கியமான விஷயம், குசேலர்கிட்ட வேற ஒண்ணுமே கிடையாது. அந்த அவுள் தான் அவர்கிட்ட இருந்தது. அதனால அந்த அவளை அவர் அவ்வளோ அன்போட அவர் வந்து டக்குன்னு அதை புடுங்கி சாப்பிட்டாரு. அப்ப நம்ம வந்து என்ன கொடுக்குறோன்றதை விட நம்ம என்ன வச்சிருக்கிறோம் அப்படின்றதான் பகவான் பாக்குறாரு. என்ன வச்சிருக்கிறோன்றத என்னன்னா மனநிலை தான். அதுக்காக நம்ம வச்சிருக்க கூடாது, சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லல பகவான். எல்லாமே பகவானுக்காக நான் கொடுக்கறதுக்கு ரெடின்ற மனநிலையில நம்ம இருக்கணும். அததான் பகவான் எதிர்பார்க்கிறார். கொடுக்கறத விட அந்த மனநிலை ரொம்ப முக்கியம். ஏன்னா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, தேவையில்லாத விஷயங்கள், வீட்டுல யூஸ் இல்லாத விஷயங்கள்லாம் கோயில்ல தானமா கொடுக்கறது, வீட்டுல சும்மா தானே நல்ல யூஸ்ஃபுல்லான விஷயங்கள்லாம் அவங்களுக்காக யூஸ் பண்ணிப்பாங்க. அது மாதிரி இல்ல, நல்ல விஷயங்களை பகவானுக்கு கொடுக்கணும். இப்போ நமக்கு எது ரொம்ப வேல்யூபிளா இருக்குன்னு நினைக்கிறோம் அதை எடுத்து கடவுளுக்கு கொடுக்கணும். அப்பதான் நமக்கு இந்த அட்டாச்மெண்ட் குறைய ஆரம்பிக்கும். அதுக்குதான் இதை சொல்லியிருக்காங்க. கிருஷ்ணர் நாம் என்ன கொடுக்கிறோம் என்பதை பார்க்கல, அவர் நாம் எதை மறைத்து இருக்கிறோம் அதையே பார்க்கிறார். எதை நம்ம மறைச்சு வச்சிருக்கோம், நமக்கு பிடிச்சதுதான் மறைச்சு வச்சிருக்கோம். வாழ்க்கைக்கான படம், பகவானின் நோக்கத்தை பூர்த்தி செய்வதற்காக அனைத்து வனங்களையும் பயன்படுத்துங்கள், அதுவே மிக சிறந்த தானம் அப்படின்னு சொல்லி சுத்த சத்திரத்துல இருக்கு. நம்ம கிட்ட பகவான் பல நல்ல விஷயங்களை கொடுத்திருக்கலாம், ஐஸ்வர்யங்களை கொடுத்திருக்கலாம். அப்போ அந்த நமக்கு என்ன கேப்பபிலிட்டி கொடுத்திருக்காரோ, சில பேருக்கு நல்ல சமைக்கிற கேப்பபிலிட்டி தான், பகவானுக்கு நெய்வேத்தியம் நல்லபடியா பண்ணி கொடுக்கலாம். அதே மாதிரி நம்ம கிட்ட நல்ல ஐஸ்வர்யங்கள் பணம் கொடுத்துதான் அதை வந்து நல்ல ஒரு பகவான் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு கோயில் கட்டுவதற்கோ, இல்ல இந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி வித்யாதான், இல்ல பிரசாதம் விநியோகிக்கிறது, அந்த மாதிரி எந்த மாதிரி விஷயங்களுக்கு நம்மளுடைய செல்வத்தை கொடுக்கறதுனால நம்ம அந்த பணம் சம்பாதித்தது வந்து பியூரிஃபை ஆகுது. அந்த மாதிரி நம்ம அது கொடுக்கதான் என்ன ஆகுது, பகவான் என்ன நினைக்கிறாரு, உன்கிட்ட உள்ளது எல்லாத்தையும் நீ என்கிட்ட கொடுத்துட்ட, அப்ப என்கிட்ட உள்ளதெல்லாம் நான் உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி ரெசிப்ரோகேஷன் பண்றாரு. அதுக்கு வந்து நம்ம உண்மையா பர்ஃபெக்டான உதாரணம் வந்து பிரபுபாதர் தான். 40 ரூபாயோட தான் அமெரிக்கா போனார். இன்னும் கையில ஒன்றும் இல்லை. ஆனா அவர் அந்த 12 வருஷத்துல அவர் பண்ணது வந்து ஆயிரக்கணக்கான கோடிகள் மதிப்புள்ள கோயில்களை உலகம் பூரா இது பண்ணார், ஸ்தாபனம் பண்ணார். எப்படி இந்த 40 ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் எப்படி அந்த அளவுக்கு எந்த பிசினஸ்மே அந்த அளவுக்கு ஈல்டு வராது. ஏன்னா அவர் பகவானுக்காக தன்னையே அர்ப்பணித்துக் கொண்டார். அது உயர்ந்த ஸ்டேஜ். நம்ம அந்த அளவுக்கு போலனாலும் நம்ம படிப்படியா நம்ம என்ன பண்ணணும், நாம் வைத்திருப்பது எல்லாமே பகவானுடைய சேவைக்காக உபயோகிக்கிறத எந்த ஒரு தயக்கமும் எந்த ஒரு ரிசர்வேஷனும் இருக்கக்கூடாதுன்றத நம்ம வாழ்க்கைக்கான பாடம். லாஸ்ட் செக்ஷன் வந்துட்டோம். ஓம் தத் சத் இதி நிர்தேஷோ 23. ஓம் தத் சத் இதி நிர்தேஷோ பிராமணஸ் திரிவித ஸ்மிருதா பிராமணஸ்தேன வேதஸ்ச யஜ்ஞஸ்ட விஹிதா புரஹா. படைப்பின் ஆரம்பத்திலிருந்தே ஓம் தத் சத்னு வாங்க. இப்போது ஓம் தத் சத் அப்படின்னா என்ன நம்ம பார்ப்போம் அடுத்த ஸ்டைல்ல. ஓம் தத் சத் எனும் 3 சொற்கள் பரமபூர்ண உண்மையை குறிப்பிடுவதற்காக உபயோகப்படுத்துது. அப்ப பகவானை குறிக்கிறதுக்கு என்ன சொல்றோம், ஓம் தத் சத் அப்படின்னு சொல்றோம். இந்த 3 குறியீட்டு சொற்களும் வேத மந்திரங்களை உச்சரிக்கும் போது, யாகங்களின் போது பரமனின் திருப்திக்காக பிராமணர்களால் உச்சரிக்கப்பட்டது. எல்லாத்தையும் சொல்லிட்டு என்ன சொல்லுவாங்க, ஓம் தத் சத் அப்படின்னு. நம்ம கூட பகவத்கீதை பார்த்தீங்கன்னா லாஸ்ட் அந்த சாப்டர் முடிச்ச பிறகு என்ன சொல்லுவோம், ஓம் தத் சத் இதி பகவத்கீதா உபனிஷத்து பிரம்ம வித்யாயாம் யோக சாஸ்திரே கிருஷ்ணார்ஜுன சம்வாதே அப்படின்னு சொல்லிட்டு இந்த யோகா அப்படின்னு சொல்லி முடிக்கிறோம். ஸோ இந்த ஓம் தத் சத்ன்றது எல்லாருடைய யாகங்களை, எல்லாருடைய யாகமோ எல்லாத்துக்கும் முடிவுல வந்து
பகவானுடைய திருப்திக்காக சொல்றதுக்காக ஓம் தத் சத் சொன்ன என்ன அர்த்தம்னா பகவானுடைய சந்தோஷத்துக்காக அந்த யாகத்தை அர்ப்பணிக்கிறோம் என்று பொருள். பகவானுடைய சந்தோஷத்துக்காக இதுதான் ஓம் தத் சத். அப்ப முடிவு ஓம் தத் சத் என்பது முக்கியம். 24 to 27 நாம் செய்வதெல்லாம் நான் ஏன் செய்கின்றோம் என உணர்வு. 17.28. அப்போ ஓம் என்றால் விஷ்ணு. ஓம் அப்படின்னு சொன்னா விஷ்ணு. ஒருவருக்கு பகவானை நினைக்க உதவுகிறது. ஓம் அப்படின்னு ஓம்ன்றது ரொம்ப பிரணவ மந்திரம், ரொம்ப பவர்ஃபுல்னு சொல்லுவாங்க. மைண்டை ரொம்ப ரிலாக்ஸ் பண்றதுக்கும் நம்மளுடைய இந்த ஆத்மா உள்ளுணர்வை எழுப்பதற்கும் இந்த ஓம்ன்றது தியானம் ரொம்ப பிரதானமா சொல்லப்படுது நம்ம சாஸ்திரத்துல. ஓம் அப்படின்னு நம்ம நிறைய ஆடியோ ரெக்கார்டிங்லாம் கூட அப்படியே கோயில் எல்லாம் போனீங்கன்னா அந்த ஓம்ன்ற சத்தம் ஓடிக்கிட்டே இருக்கும், ஒலித்துக்கிட்டே இருக்கும். ஸோ அது ரொம்ப பவர்ஃபுல்லா. அந்த ஓம் என்னன்னா பகவானை குறிக்கிறது அந்த ஓம். ஒருவருக்கு பகவானை அந்த ஓம்ன்ற சத்தம் பகவானை நினைக்க உதவுகிறது. தத் அப்படின்னா முக்திக்காக பற்றின்றி உழைப்பதை விவரிக்கிறது. தத் அப்படின்ற வார்த்தை எதுக்கு சொல்றதுன்னா முக்திக்காக பற்றின்றி உழைப்பதை விவரிக்கிறது. தத் சத்னா பகவான் அவரது பக்தர்களை திருப்திக்காக செயல்களை அர்ப்பணிப்பு. தத் சத். அதான் ஓம் தத் சத்ன்றதோட அர்த்தம். அப்ப 17.28 ஸ்லோகம், லாஸ்ட் ஸ்லோகம் நினைக்கிறேன், உணர்வு. இதோட முடியுது. அஸ்ராதயா ஹுதம் தத்தம் தபஸ்தப்தம் கிருதம் ஜெயத் அசத் இதி உச்சதே பார்த்தா நாச்சத் தத் பிரேத்யோ நாஹியா. பிரிதாவின் மைந்தனே, பரமனின் மீது நம்பிக்கையின்றி செய்யப்படும் யாகங்கள், தவங்கள், தானங்கள் நிலையற்றவை, அசத் என்று அழைக்கப்படும். இவை இப்பிறவில் மட்டுமின்றி அடுத்த பிறவிலும் பயனற்றவை. 2 கேட்டகரி இருக்கு. நாம செய்யக்கூடிய செயல்கள் ஓம் தத் சத்து நம்பிக்கையோட பகவானை அர்ப்பணம் பண்ணி இந்த பௌதிக உலகத்திலிருந்து லிபரேட் ஆகலாம். அதே நம்பிக்கை, கடவுள் மேல நம்பிக்கை இல்லை, ஆனா நம்ம செய்யற யாகம் தவங்கள்லாம் என்ன பண்றோம், நம்ம பௌதிகத்துக்காக பண்றோம். பௌதிக விஷயங்களுக்கு பண்றப்போ என்ன ஆகுதுன்னா அது நிலையற்ற டெம்பரரி ரிசல்ட் தான், பர்மனன்ட் பெனிஃபிட் கிடையாது. அது பந்தப்படுத்தும். ஏன்னா நம்ம பண்றது புண்ணியமா கொடுக்கலாம், பாவமா கொடுக்கலாம், அதை நம்ம திருப்பி அனுபவிக்கிறதுக்கு இன்னொரு சரீரம். அசத்துனா டெம்பரவரி, சத்துனா பர்மனன்ட், அசத் என்று அழைக்கப்படும். இவை இப்பிறவியில் மட்டுமின்றி அடுத்த பிறவிலும் பயனற்றவை. அப்ப நம்ம செய்யக்கூடிய யாகங்கள், தியானங்கள் எல்லாமே பகவானுடைய திருப்திக்கு தான் பண்ணணும்ன்றதுதான் இந்த சாப்டரோட கன்க்ளூஷன். ஓம் தத் சத் இதி. ஓம் தத் சத்னா நாம செய்யக்கூடிய யாகங்கள், நாம செய்யக்கூடிய தியானங்கள் இது எல்லாமே பகவானுடைய திருப்திக்காக பண்ணணும் வச்சு பௌதிக சுகத்துக்காகவும் பௌதிக லாபத்துக்காக பண்ணக்கூடாது. பௌதிக லாபத்துக்காக நம்ம பண்ணக்கூடியது பந்தத்துல ஒரு ரிசல்ட் ஆகும். ஆனா பகவானுடைய திருப்திக்காக பண்றது நமக்கு முக்திக்கு வழி கொடுக்கும் அப்படின்றதுதான் இந்த சாப்டருடைய லாஸ்ட் கன்க்ளூஷன். ஏன்னா நம்ம செய்யக்கூடிய செயல்கள் எல்லாமே இந்த முக்குணங்களால கட்டுப்படுத்தப்படுது. அதான் நம்ம பார்த்தோம், பேச்சு, ஆஸ்டரிட்டி, தானம் எல்லாமே. பட் இந்த ஓம் தத் சத்னு சொல்லி பிரம்மனுடைய சந்தோஷத்துக்கு பண்ணக்கூடியது நமக்கு இந்த பௌதிக பந்தத்துல இருந்து நமக்கு விடுதலை அளிக்கக்கூடியது அப்படின்னு சொல்லி பகவான் இந்த சாப்டரை நிறைவு பண்றாரு. அப்போ இதோடைய கன்க்ளூஷன், முடிவு ஓம் தத் சத். தவம் பார்த்தோம், யாகம், உணவு, தானம் ஆகியவற்றில் முக்குணங்களின் கலங்கங்கள் இருப்பதால் எல்லாத்துலயுமே கலங்கங்கள், சத்துவகுணத்திலேயே கலங்கம் இருக்கு. ஏன்னா சத்துவகுணத்துல இருக்கவங்களும் முக்தி அடைய முடியாது. ஏன்னா அவங்க உயர்ந்த பிறவை எடுப்பாங்க வச்சு முக்தி அடைய முடியாது. அப்போ தவமாகட்டும், யாகமாகட்டும், உணவாகட்டும், தானமாகட்டும் ஆகியவற்றில் முக்குணங்களின் கலங்கங்கள் இருப்பதால் அவை பந்தப்படுத்துவை. இருப்பினும் ஓம் தத் சத் எனும் நித்தியமான பரம பொருளை அவை குறிக்கோளாக கொள்ளும் போது, பட் அதே விஷயங்களை நம்ம தவமோ, யாகமோ, உணவோ, தானமோ ஓம் தத் சத் போக்கஸோடனா பகவானுடைய திருப்திக்காக குறிக்கும் போது ஆன்மீகத்தில் ஏற்றம் பெற உதவுகின்றன. அப்ப நம்ம ஆன்மீகத்துல முன்னேறும். ஓம் என்பது முழுமுதற் கடவுளை குறிக்கணும், ஆல்ரெடி பார்த்தோம், பகவானை குறிக்கும். தத் என்பது முக்தி அடைவதற்கான உச்சரிக்கப்படும் சத்தம். தத்துனா முக்தி அடைவதற்கான உச்சரிக்கப்படும் சத்தம். சத் என்பது பரம்பொருளின் திருப்திக்காக செய்யப்படும் செயல்கள் தான் ஓம் தத் சத். இவ்வாறாக ஓம் தத் சத் என்றும் இம்மூன்று சொற்களும் பரமபுருஷ பகவானை குறிப்பதற்காக பிராமணர்களால் உச்சரிக்கப்பட்டு வருகின்றன. எல்லாருடைய யாகத்தையும் பத்தி ஓம் தத் சத் பிராமணர்கள் சொல்லுவாங்க. யாகம், தானம், தவம் ஆகியவை அனைத்தும் ஓங்காரத்துடன் தொடங்கப்பட்டு பலனை எதிர்பார்க்காமல் தத் எனும் சத்த உச்சரிப்புடன் நிகழ்ந்தால் முக்தியை அடைய முடியும். இவை முழுமுதற் கடவுளை திருப்திப்படுத்துவதற்காக செய்யப்படும் போது சத் என்று அழைக்கப்படும். சத்னா பர்மனண்டா ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இந்த அசட்டு நம்ம பண்ணக்கூடியது கூட நம்ம சொல்லலாம் சாதனா அப்படின்னா, தனம்னா செல்வம், சாதனா அப்படின்னு நம்ம பண்ற சாண்டிங் பேர் சாதனா. இதுதான் உண்மையான செல்வம், பர்மனண்டான செல்வம்னா சாதனா. முழுமுதற் கடவுளை திருப்திப்படுத்துவதற்கான நோக்கமின்றி அவரின் மீதான நம்பிக்கையின்றியும் செய்யப்படும் யாகங்கள், தவங்கள் மற்றும் தானங்கள், சேரிட்டி நிலையற்றவை, டெம்பரவரி. அசத்னா டெம்பரவரி என்று அழைக்கப்படுகிறது. இவை இப்பிறவில் மட்டுமின்றி அடுத்த பிறவிலும் பயனற்றவை அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்லோகத்தை ஆல்ரெடி பகவான் சொல்லிட்டாரு.
வேத அறிவுரைகளையும் பின்பற்றுவதற்கு இறுதி நோக்கம் கிருஷ்ணரை புரிந்து கொள்வதே. அது நம்ம 15 சாப்டர்லயே பார்த்தோம். வேதேச்ச சர்வேர் அகமேவ வேது வேதாந்தத்துல வேதவித் ஏவச்சாகம் அப்படின்றார். வேதங்களால நம்ம பகவானை தான் அறிஞ்சிக்கிறதுக்கு தான் வேதமே கொடுக்கப்பட்டது. அங்கீகரிக்கப்பட்ட ஆன்மீக குருவின் வழிகாட்டுதல்படி ஒரு அந்த குருவின் படி கிருஷ்ண உணர்வை நேரடியாக ஏற்போம். முக்குணங்களுக்கு அப்பாற்பட்டோம். இப்ப நம்ம ஒரு ஆன்மீக குருவை வாழ்க்கையில ஏற்றுக்கொண்டு அந்த ஆன்மீக பயிற்சியை பண்றப்ப ஆட்டோமேட்டிக்கா அந்த முக்குணங்களையும் டிரான்சென்ட் பண்ணி மேல போயிடும். படிப்படியாக உயர்வு பெறுவதற்கு வழிமுறை உள்ள போதிலும் தூய பக்தர்கள் சங்கத்தினால் நேரடியாக கிருஷ்ண உணர்வை மேற்கொண்டால் அதுவே மிக சிறந்த வழி. இதுவே 17ஆம் அத்தியாயத்தின் சுருக்கமாகும். சோ இது வந்து முக்கியமான விஷயம் நம்ம பார்க்கணும். இப்போ 17ஆம் அத்தியாயத்தோட சுருக்கம் தத்துவம் நம்ம முன்னாடி பார்த்தோம். குணங்களின் அடிப்படையிலான வகைப்பாடுகள், உணவு, அதே மாதிரி வாழ்வின் அம்சங்கள்ல உணவு பார்த்தோம், சத்துவகுணம், ரஜகுணம், தமோ குணத்துல தானம் பார்த்தோம், நம்பிக்கை அண்ட் வழிபாடு பார்த்தோம், யாகங்கள் பார்த்தோம், பேச்சு எப்படி இருக்குன்னு பார்த்தோம், மனக்கட்டுப்பாடு எப்படி இருக்கும் சத்துவகுணத்துல, ரஜகுணத்துல, தமோ குணத்துல, அவங்களுடைய நடத்தை எப்படி இருக்குன்னு சொல்லி 1, 2, 3, 4, 5, 6, 7 கேட்டகரி பார்த்துருக்கோம். இந்த குணங்களினால எப்படி இதெல்லாம் இன்ஃபுளுயன்ஸ் ஆகுது. முடிவு வந்து ஓம் சத் சத் என்பதன் முக்கியத்துவம் பகவானுடைய திருப்திக்காக பண்ணப்படும். நான் செய்வதெல்லாம் நான் ஏன் செய்கின்றேன் என் உணர்வு. அப்போ ரிச்சுவல் ஸ்பிரிச்சுவல் 2 இருக்கு. ரிச்சுவல்னா எதை பத்தியும் புரிஞ்சுக்காம சும்மா செய்யறது ரிச்சுவல். ஸ்பிரிட்னா அது உண்மையான அர்த்தத்தோட அதை தெரிஞ்சு பண்றது ஸ்பிரிச்சுவல். அதுதான் ஆன்மீகம். இது ஏன் பண்றேன், நான் ஏன் சாண்டிங் பண்ணணும், நான் ஏன் வந்து உணவை பகவானுக்கு ஆஃபர் பண்ணணும், நான் ஏன் ஆன்மீகத்தை ஏற்கணும், நான் ஏன் புலனை கட்டுப்படுத்தணும், இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு பண்ணா அது ஆன்மீகம், தெரியாம பண்ணா பௌதிகம். அது பேர் ரிச்சுவல். புரிஞ்சு பண்ணா ஸ்பிரிச்சுவல். ஸோ அதுதான் வந்து நான் ஏன் செய்வதெல்லாம் நான் ஏன் செய்கின்றேன் உணர்வு. ஸோ இதுதான் வந்து முக்கியமான விஷயம். ஸோ ஒரு சின்ன ஒரு 2 நிமிஷம் வீடியோ பார்த்துட்டு நம்ம இந்த செஷனை முடிக்கலாம். ஹரே கிருஷ்ணா. श्रीयकान्ताय कल्याणनिधये निधयेर्तिनां नाम रूपी अवतार can become incarnation in sound form also, not in physical form. Physical form also there, everything is there, but especially this age Krishna is incarnated in his name. The name of Krishna is not different from Krishna. So, Nam Rupi Krishna Avatar. So Krishna is already there. The whole world is now demonic, anti-God, anti-matter, anti-God now. So, the incarnation has already come. Those who will take shelter of this incarnation of Krishna's name, they will be never annihilate. Take it for granted. Yes. கலி காலே நாமரூபே கிருஷ்ண அவதார். இந்த கலியுகத்துல நமக்கெல்லாம் பகவான் மேல ஸ்ரத்த எல்லாரும் குறைஞ்சிருக்கு. இந்த கலியுகத்துல பகவான் நாமமா வர்றார், நாம ரூபத்துல வர்றார். கலி காலே நாமரூபே கிருஷ்ண அவதார். ஸோ இந்த ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை நம்ம ஷெல்டர் எடுத்துக்கிட்டோம்னா நம்ம வந்து பகவானால கண்டிப்பா நம்மளுக்கு பூரண ப்ரொடெக்ஷன், கம்ப்ளீட் ப்ரொடெக்ஷன், ஆன்மீகத்துல முன்னேற்றம் எல்லாமே கிடைக்கும்னு சொல்லிட்டு பிரபுபாதர் இந்த லெக்சர்ல சொல்றாரு. இந்த வீடியோல ரொம்ப முக்கியமான விஷயம். அடுத்த வாரம் லாஸ்ட் சாப்டர் கன்க்ளூஷன், 18 அத்தியாயத்தோட வந்து கம்ப்ளீட் சம்மரி வந்து பகவான் கொடுக்க போறார். 18ஆம் அத்தியாயத்தின் முடிவு, கன்க்ளூஷன். துறவின் பக்குவம். துறவுன்னா இந்த பௌதிக விஷயங்கள்ல இருந்து எப்படி நம்ம அதோடைய இதை துறந்து நம்ம எப்படி பக்குவம் அடைகிறது அப்படின்னு சொல்லிட்டு மனதால். இப்ப ஏன்னா முன்னாடி பாத்தீங்க ஃபர்ஸ்ட் 6 சாப்டர்ல கர்மயோகத்தை பத்தி சொன்னாரு, லாஸ்ட் 6 சாப்டர்ல ஞான யோகத்தை பத்தி சொன்னாரு. அதனால முதல் செக்ஷன்ல என்ன பண்ணுவாரு, கர்மம் மற்றும் ஞான யோகத்தின் சுருக்கத்தை பத்தி முதல் 18 ஸ்லோகங்கள்ல சொல்றாரு. சம்மரி ஸ்டடி. ஏன்னா எப்போதுமே ஒரு டீச்சர் எப்படி படம் எடுப்பாரு, ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் கொடுப்பாரு, அப்புறம் சப்ஜெக்ட் மேட்டர் சொல்லிட்டு கிளாஸ் முடிக்கிறப்ப நம்ம என்ன கத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி கன்க்ளூஷன் கொடுப்பாரு. அப்படின்னால கிருஷ்ணர் என்ன பண்றாரு, அர்ஜுனருக்கு எல்லாம் உபதேசம் பண்ணிட்டு இது வரைக்கும் என்னென்ன சொன்னாரோ அதோட ரீகேப் அவர் எசன்ஸா கொடுக்குறாரு. அப்போ கர்மயோகம் மற்றும் ஞான யோகத்தின் சுருக்கத்தை பத்தி முதல் 18 ஸ்லோகம். 18ஆம் சாப்டர் ரொம்ப பெரிய சாப்டர், 78 ஸ்லோகங்கள். இதுக்கு முன்னாடி உள்ள பெரிய சாப்டர் ஒன்று பார்த்தோம், அது 2வது சாப்டர், அது வந்து ஓவர் வியூ, அது வந்து 72 ஸ்லோகங்கள். இப்போ இருக்கிறதே பெரிய சாப்டர் பார்த்தீங்கன்னா 78 ஸ்லோகங்கள். இது 18ஆம் சாப்டர் கன்க்ளூஷன் தான் நிறைய ஸ்லோகங்கள். அதே மாதிரி செக்ஷனும் பார்த்தீங்கன்னா 4 இதுல 15 17லாம் பார்த்தீங்கன்னா 17 3 செக்ஷன் தான், இதுல 5 செக்ஷன் இருக்கு. அடுத்த வாரம் வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த மொத்த பகவத்கீதையோட சாராம்சத்தை நம்ம பார்க்க போறோம். உண்மையான பகவத்கீதையோட சாராம்சம் வந்து அடுத்த வாரம் நம்ம பார்க்க போறோம். 2வது செக்ஷன் வந்து இதே இந்த 14 17ல படிச்ச முக்குணங்களை பத்தி
பிரீஃபா சொல்ல போறாரு. 19ல இருந்து 40 வரைக்கும் அந்த குணங்களின் அடிப்படையில பிராமணர்கள் எப்படி வராங்க, சத்திரியர்கள் எப்படி வராங்க, வைசியர்கள் எந்த குணத்தை வராங்க, சூத்திரர்கள். அந்த முக்குணங்களின் அடிப்படையில என்னென்ன எப்படி மனிதர்கள் வராங்க அப்படின்னு சொல்லி அதோடைய சம்மரி கொடுக்குறாரு. ஏன்னா முக்குணங்கள்ன்றது பௌதிக உலகத்துல ரொம்ப முக்கியமான விஷயம். அதோடைய சம்மரி ஸ்டடி. அப்புறம் செயல்படுகளிலே பக்குவம். இப்ப எல்லாருமே செயல்படுறாங்க. பிராமணர், சத்திர, வைசியர், சூத்திரர் எல்லாமே சரி. அதுல பக்குவமானவர்கள் யார், பர்ஃபெக்ட் ஆனவங்க யாருன்றது வந்து 41 55 சொல்றாரு. பகவானுக்கான அன்பு 56 66. இதுதான் மொத்த பகவத்கீதை உரைக்கப்பட்ட சூழ்நிலை, உரைக்கப்பட்டது நோக்கமே. நம்ம நிறைய விஷயங்கள் மேல அன்பு வச்சிருக்கோம். அந்த அன்பை பகவான் மேல திருப்பணுன்றதுக்கு தான் பகவத்கீதாவோட நோக்கமே. அப்ப அந்த பகவானுக்கான அன்பு 56 66. அப்புறம் இந்த அன்பை நம்ம வளர்த்துக்கிட்டா நமக்கு என்ன ரிசல்ட் அப்படின்னு சொல்லி இறுதி விளைவு. இந்த அன்பை நம்ம பகவான் மேல வளர்த்துக்கிட்டா நமக்கு என்ன, அதனால என்ன பெனிஃபிட் அப்படின்னு சொல்லி லாஸ்ட்ல சொல்லி அந்த பெனிஃபிட்டோட முடிக்கிறாரு. ஏன்னா எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா பகவத்கீதா பாகவதம் படிக்கிறீங்கன்னா ஒரு இதெல்லாம் சாப்டர் படிச்சீங்கன்னா அதுல கீழே வந்து பலன் இருக்கும். இதை ஏன் படிக்கிறதுனால நமக்கு என்ன நமக்கு வாழ்க்கையில என்ன விஷயங்கள் கிடைக்கும். அப்ப அந்த இறுதி விளைவை வந்து 67 இருந்து 78 சொல்லி சஞ்சயரும் அதோட முடிக்கிறார். இதுதான் வந்து இந்த பகவத்கீதையில நம்ம கத்துக்கிட்டது அப்படின்னு சொல்லி. அடுத்த வாரம் முக்கியமான இது கன்க்ளூஷன், மொத்த பகவத்கீதையோட சாராம்சம். எல்லாரும் வந்துடும். இன்னைக்கு வந்து மேபி எனக்கு தெரிஞ்சு இது ரமதான் ஹாலிடேன்றதுனால ரொம்ப அட்டண்டன்ஸ் கம்மியா தான் இருக்கு இன்னைக்கு. பட் அடுத்த வாரம் ஒர்க்கிங் டேன்றதுனால எல்லாரும் பழையபடி வருவாங்கன்னு நினைக்கிறேன். எனிவே இதோட ரெக்கார்டிங் நான் ஷேர் பண்றேன். மேபி சில பேர் கடைங்களுக்கு போயிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. லீவு, சில பேர் ஊருக்கு கூட போயிருக்கலாம். அது கொஞ்சம் அட்டண்டன்ஸ் கம்மியாக தான் இருக்கு. ஹரே கிருஷ்ணா. ஸோ இன்றைய வகுப்பை நம்ம இதோட முடிப்போம். நீங்க எல்லாம் உங்க நேரத்தை கொடுத்து இந்த வகுப்புல வந்து கலந்துட்டது ரொம்ப நன்றி. ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஸோ உங்களுக்கு ஏதாவது இப்போ கேள்விகள் இருந்ததுன்னா இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணதுல இருந்து நீங்க கேட்கலாம். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. இந்த பகவத்கீதால வந்து இந்த பகவத்கீதாவை நம்ம படிச்சு ஃபாலோ பண்ணா வந்து நம்மளோட பண்ணலாம் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா பிரபுஜி? மாதாஜி ஆடியோ கட் ஆயிடுச்சு, திருப்பி சொல்றீங்களா? பகவத்கீதை படிச்சா ஹரே கிருஷ்ணா கேக்குதா பிரபுஜி? இப்ப ஓகே மாதாஜி, இப்ப கிளியரா இருக்கு. முதல்ல நடுவில் கட் ஆச்சு ஆடியோ, இப்ப ஓகே. பகவத்கீதாவை படிச்சு நாம ஃபாலோ பண்ணோம்னா நம்ம விதியே கூட சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிருக்கீங்க பிரபுஜி. அது கொஞ்சம் விரிவா சொல்ல முடியுமா பிரபுஜி? எந்த மாதிரி வந்து நம்மளோட ஃபேட்லாம் சேஞ்ச் ஆகும்? இந்த டெத்ன்றதை எடுத்துக்கலாமா, இல்ல நம்ம வாழ்க்கையில நடக்கிற துயரமான சம்பவங்கள் வந்து அப்படி எடுத்துக்கலாமா, எப்படி பிரபுஜி? பிரபுபாதர் என்ன சொல்லியிருக்காருன்னா எல்லாமே மாறும்ன்றாரு. பிரபுபாதர் எந்த அளவுக்கு சொல்றாருன்னா, அவர் சொல்றாரு நீங்க ஹரே கிருஷ்ணா கை தட்டிட்டு உங்க கை ரேகையில பார்த்தா கை ரேகை கூட மாறும் அப்படின்றாரு. ஏன்னா கை ரேகைகள்லாம் பார்த்து சொல்லுவாங்க பாத்தீங்களா, உங்களுக்கு இப்படி நடக்கும், ஐஸ்வர்ய ரேகை இப்படி இருக்கு, இது இருக்கு, பாக்கிய ரேகை, ஆயுள் ரேகை அப்படின்வாங்க. அந்த ரேகைகளே கூட மாறும் அப்படின்வாங்க. அதாவது பகவானுடைய ப்ரொடெக்ஷன்ல நம்ம போயிடுறதுனால அவர் வந்து நம்மளுடைய வாழ்க்கையை நடத்த ஆரம்பிச்சிடும். நம்ம கிளியரா நம்ம ஒரு கான்செப்ட் புரிஞ்சுக்கணும். நமக்குன்னு ஒரு சுதந்திரத்தை கடவுள் கொடுத்திருக்காரு. நம்ம வந்து இங்க ரோபோ கிடையாது. நம்ம வந்து ஒவ்வொரு க்ஷணமும் நமக்கு வந்து இதையும் பண்ணலாம் இதையும் பண்ணலாம்ன்ற ஒரு ஃப்ரீடம் நமக்கு இருக்கு. எனக்கு வந்து இன்னைக்கு ஒரு 1000 கோடி பணம் கிடைக்குது அப்படின்னா அந்த 1000 கோடி வச்சு நல்ல விஷயங்களுக்கும் பயன்படுத்தலாம், என்னுடைய இஷ்டம். கெட்ட விஷயங்களுக்கும் அதை பயன்படுத்தலாம், என்னுடைய இஷ்டம். அந்த சுதந்திரத்தை கடவுள் இன்னைக்குமே தொட மாட்டாங்க. அந்த சுதந்திரத்தை கரெக்டா நம்ம வந்து அந்த சுதந்திரத்தை எப்படி நம்ம வந்து தவறான வழியில போடுறோம்னா நம்மளுடைய வாழ்க்கை வந்து துன்பகரமான ஆக போகுது. பட் அந்த சுதந்திரத்தை கரெக்டா ஃபாலோ பண்ணணும்ன்றதுக்காக தான் பகவத்கீதை இருக்கு. எதை கரெக்டா செலக்ட் பண்ணணும். இப்ப நமக்கு தெரியாது எது கரெக்டா எது தப்புன்னு தெரியாது. இப்ப பகவான் சொல்றாரு இப்படி பண்ணணும், உணவுனா இப்படி ஆஃபர் பண்ணி சாப்பிடணும், இதுனா இப்படி பண்ணணும். அப்ப இது இப்படி பண்ணணும்னு சொல்லி பகவான் சொல்றாரு, எது கரெக்டான சாய்ஸ்ன்னு சொல்றாரு. இப்ப அர்ஜுனனுக்கும் இதே குழப்பம் தான். அர்ஜுனனுக்கும் சண்டை போடக்கூடாதுன்ற குழப்பம் நான் விட்டு போயிடும். ஆனா கிருஷ்ணர் வந்து பகவத்கீதை சொல்றதுக்கு காரணம் இல்ல. கிருஷ்ணா, அர்ஜுனா உன்னுடைய ஆசை சண்டை போடக்கூடாது, பட் என்னுடைய ஆசை வந்து சண்டை போடணும். ஏன்னா தர்மத்தை நான் நிலைநாட்டு. நான் வந்ததுக்கே காரணம் சம்பவாமி யுகையோட தர்ம சம்ஸ்தாபனாத்தாய்.
அப்ப பகவானுடைய விருப்பம் ஒண்ணு, நம்மளுடைய விருப்பம் ஒண்ணு. இப்ப அர்ஜுனன் மாதிரிதான் நம்மளுடைய விருப்பம் ஒண்ணு. நம்மளுடைய விருப்பம் பௌதிகம். பௌதிக வாழ்க்கையில சக்சஸ்ஃபுல்லா இருக்கணும், ஆனந்தமா இருக்கணும், அமைதியா இருக்கணும். எல்லாருக்கும் ஒரே கோல் தான். இதுல டெரரிஸ்டுக்கும் அதே லட்சியம் தான். டெரரிஸ்டுக்கும் பாத்தீங்கன்னா அவனுக்கு துன்பமா இருக்கணும்னு அவன் டெரரிஸ்ட் ஆகல, சந்தோஷமா இருக்கணும் தான் அவனும் டெரரிஸ்ட் ஆயிருக்கான். ஏன்னா அவன் என்ன நினைக்கிறான், இவங்களெல்லாம் நான் அழிச்சிட்டா நான் சந்தோஷமா இருப்பேன் அப்படின்ற மாதிரி அவனுடைய இருக்கான். சோ எல்லாருக்கும், நல்லவர்களாகட்டும் கெட்டவர்களாகட்டும், எல்லாருடைய இலக்கும் என்னன்னா சந்தோஷமாவும் அமைதியாவும் ஆனந்தமாவும் இருக்கும். அப்ப அதுக்கு சில சாய்ஸை நம்ம எடுக்கிறோம். அந்த சாய்ஸ் பகவான் தவறுன்ற. நீங்க பௌதீகமா அதை எடுத்தீங்கன்னா உங்களால அந்த நீங்க நினைக்கிறத அடையவே முடியாது. நீங்க மாட்டிப்பீங்க. ஆனா உங்களுக்கு தேவையான அந்த அமைதி ஆனந்தம்லாம் கண்டிப்பா கிடைக்கும். ஆனா அது ஆன்மீகமா மூலமா தான் கிடைக்கும் அப்படின்றாரு. அப்போ அந்த சாஸ்திரம் மூலமா அவர் சொல்றாரு, பைபிள் ஆகட்டும், குரான் ஆகட்டும், பகவத்கீதா ஆகட்டும் சொல்றாரு, இப்படி நீங்க என் கூட யுக்தியா இருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு நீங்க எதிர்பார்க்கிற அமைதியும் ஆனந்தமும் கிடைக்கும் வச்சு, நீங்க உங்களுடைய இஷ்டத்துக்கு நீங்க உங்களுடைய கற்பனைப்படி நீங்க வாழ்ந்தீங்கன்னா நீங்க நினைக்கிற எதிர்பார்க்கிற அந்த அமைதியும் ஆனந்தமும் கிடைக்காது அப்படின்றாரு. இந்த 16வது ஸ்லோகத்துல கூட பாத்தீங்கன்னா 16வது சாப்டர்ல லாஸ்ட் ஸ்லோகத்துல கூட சொல்றாரு, நம்ம படிச்சு கூட காமிச்சோம். யா சாஸ்திர விதி முத்சிஜா. பாத்தீங்கன்னா இது சாஸ்திரம். இந்த சாஸ்திரத்துல என்ன சொல்றாங்க, ஏ சாஸ்திர விதி முத்சிஜ வர்த்ததே காம காரதா நாசா சித்தி ஆப்னோதி நா சுகம் நா பராமகதி. அதோடைய அர்த்தம் என்ன? 23ல பாருங்க. இது பகவத்கீதை என்ற சாஸ்திரம். நம்ம இதை கத்துக்கிட்டோம். சாஸ்திர விதிகளை புறக்கணித்து தனது மனம் போன போக்கில் செயல்படுவோம். இப்போ நம்ம இந்த சாஸ்திரத்தை ஃபாலோ பண்ணலாம். அடுத்து நமக்கு யார் கைடன்ஸ்? நம்ம மனம் தான் நம்மளோட கைடன்ஸ். மனம் சொல்லும் இது செய்யக்கூடாது. சில டைம் மனம் ரஜோகுணத்துல இருக்கிறப்போ இந்த மாதிரி காரியத்தை செய்யும் சொல்லும், சத்தகுணத்துல இருக்கிறப்போ இந்த மாதிரி காரியத்தை செய்யணும். அப்போ சாஸ்திரப்படி பண்ணலன்னா சாஸ்திர விதிகளை புறக்கணித்து தனது மனம் போன போக்கில் செயல்படுவன் ஃபர்ஸ்ட் சொல்றாரு கிருஷ்ணர், பக்குவத்தை அடைவதில்லை, சுகத்தை அடைவதில்லை. பரம இலக்கியம்னா நம்ம பகவான் போற அந்த வாசஸ்தலத்துக்கு போக முடியாது. இப்போ சுகமே கிடைக்காது நமக்கு. அதனாலதான் சொல்றாரு, நம்மளுடைய விதி ஏன் மாறாது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாம நம்ம மனம் போன போக்குல வாழ்ந்தா பழைய கர்ம வினைப்படி நமக்கு கிடைக்கிறதுலாம் இங்க கிடைக்கும். நம்ம மேபி கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்களா இருந்தா கூட இந்த கர்ம வினைப்படி நம்ம பணக்காரர்களா இருப்போம் அப்படின்ற விதி இருந்துன்னு வச்சுக்கோங்க. மேபி போன ஜென்மத்துல நிறைய புண்ணியம் பண்ணிருக்கோம்னா நம்ம அந்தபடி வாழ்க்கை கிடைக்கும். அதனாலதான் நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆயிடுறாங்க, என்னடா அவங்க கடவுளை கும்பிடலான ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருக்காங்களே. ஏன்னா அவங்களுடைய பூர்வ விதி பயன் அவங்க அந்த மாதிரி இருக்காங்க. ஆனா இப்ப பண்ணக்கூடிய அவங்க மனதால பண்ணக்கூடிய செயல்கள்னால ஃபியூச்சர்ல அவங்களுக்கு காம்ப்ளிகேஷன்ஸ் வரும். அதை நம்ம கண்ணால உடனே பார்க்க முடியாது. சில பேருக்கு உடனேவும் பார்க்க முடியும். சில டைம் ஒரே லைஃப் டைம்ல அவங்கள மேல போனதும் பார்க்க முடியும், வீழ்ச்சி அடைஞ்சதும் பார்க்க முடியும். இதுதான் கிருஷ்ணர் ஏன் சொல்றாரு பகவத்கீதைனா, நம்மளுடைய இந்த சுதந்திரத்தை சரியா யூஸ் பண்ணணும். மனம் போன இப்ப இந்த சாஸ்திரப்படி நம்ம ஃபாலோ பண்ணா நம்ம மனம் போன போக்குல போவோம். மனம் போன போக்குல நம்ம வாழ்க்கையை நடத்தணும்னா நம்ம இந்த கர்ம சக்கரத்துல பந்தப்படுத்தி இந்த பிறவி இறப்புன்ற சுழற்சியில இருந்து மீள முடியாது. ஆனா பகவான் சொல்றபடி நடந்துக்கிட்டா பகவான் என்ன பண்றாரு, நம்ம பழைய வினைகளையும் அழிப்பார். ஒண்ணு. ரெண்டாவது, இப்ப உள்ளது அடுத்தடுத்து என்ன பண்ணணும்ன்றத வழிகாட்டுவார். மூணாவது என்ன பண்ணுவாருன்னா, அவருடைய வாசஸ்தலத்துக்கு திரும்பி போறதுக்கு அந்த ஆத்மாவுக்கு என்னென்ன வழிமுறை காட்டணும், அவருக்கு ஒரு குரு, ஆன்மீக குரு கொடுக்கணும், அது மாதிரி கொடுப்பார். சார் நம்முடைய ஃபியூச்சரை ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம பகவானுடைய கையில கொடுக்கறதுனால அவர் பர்சனலா டைரக்ட் பண்றாரு. ஸோ அதுதான் அதனாலதான் இந்த பகவத்கீதைன்றது ரொம்ப முக்கியம். அது நம்மளுக்கு எப்படி நம்ம வாழ்க்கையை ஒரு ஒரு கைடன்ஸ், ஒரு இதுவா நம்ம எப்படி நல்லபடியா நடத்த முடியுன்றது விவரமா சொல்லி கொடுக்கும். ஆமா. பகவத்கீதை படிக்கிறது மூலமா நம்ம பகவானை பத்திய நாலேஜும் நமக்கு கிடைக்குது. அதெல்லாம் ஃபாலோ பண்றதால நம்ம விதியையும் நம்மளால வெல்ல முடியும். எஸ், சுருக்கமா நீங்க சொல்லிட்டீங்க. நான் கொஞ்சம் நிறைய எக்ஸ்ட்ராவா நிறைய சொன்னேன். பட் அதுதான் நீங்க சொன்னதான் கரெக்ட். அதுதான் ரத்தன சுருக்கமா சொல்றதுன்றது பகவானை தெரிஞ்சுக்கிறதுக்கும் பகவானை அடைவதற்கும் பகவானுடைய பாதுகாப்போட வாழறதுக்கும் இந்த பகவத்கீதை நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகே பிரபுஜி. அதே மாதிரி இந்த சகுனின்ற கேரக்டர் இப்பதான் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி படிச்சேன் பிரபுஜி. அவர் என்னதான் அவரு ஃபுல்லா கெட்ட எண்ணத்தோட எல்லாம் செயல்பட்டாலும் இறுதியில அந்த எல்லாரும் போர் முடிஞ்சு எல்லாரும் இறந்ததுக்கு அப்புறம் அந்த மரியாதை செலுத்தும் போது சகுனிக்கு தான் ஃபர்ஸ்ட் வைக்கணும்னு கிருஷ்ணர் இது பண்றாரு.
ஏன்னா அவர் வந்து கெட்ட குணமா இருந்தாலும் எந்த நேரமும் என்னையே நினைச்சிட்டு இருந்தாரு. அதனால வந்து அவருக்கு அந்த மாதிரி ஒரு மரியாதை வைக்கணும் அப்படின்னு படிச்சேன் பிரபுஜி. இதுல வந்து சோ இந்த மாதாஜி ஒரு சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. இந்த டெரரிஸ்ட் எல்லாம் வந்து என்னதான் வந்து கெடுதல் பண்ணாலும் அவங்க வந்து பகவானுக்காக நினைச்சுதான் பண்றாங்க. சோ அவங்களுக்கும் அதுக்குள்ள பெனிஃபிட் இருக்குமா என்ன பிரபுஜி? இல்ல மாதாஜி, அது தவறான கணிப்பு. அது அனுகூல்யச கிருஷ்ணானுசீலனம் பக்தி. அனுகூல்யச கிருஷ்ணானுசீலனம்னா பக்தி உச்சதே அப்படின்னா ஒரு ஸ்லோகம் இருக்கு. அனுகூல்யச கிருஷ்ணரை நினைக்கிறாங்க, ஃபேவரபிளா நினைக்கிறாங்களான்றது. கம்சனும் தான் 24 மணி நேரம் கிருஷ்ணரையே நினைச்சிருக்காரு. கிருஷ்ணர் எப்படி வருவாரு, எப்படி அவர் கொல்ல போறாருன்னு கம்சனுக்கு ஆல்ரெடி தெரியும், கிருஷ்ணர் மூலமா தான் இறப்புன்ட்டு. ஃபேவரபிளா நினைக்கணும். இப்போ வந்து நீங்க சொன்னீங்களா, அவரு சகுனி வந்து நிறைய கெட்ட எண்ணங்கள் உள்ளவங்களுக்கு வந்து பகவானுடைய ஸ்மரணம் வர்றது கஷ்டம். ஆனா அந்த மாதிரி வந்து அன்பேவரபிளா நினைக்கிறதுனால பகவானை வந்து 24 ஹவர்ஸ் நினைக்கிறத ஒரு பக்கம் சாஸ்திரப்படி என்ன சொல்றாங்கன்னா, 24 ஹவர்ஸ் பகவானை நினைச்சீங்கன்னா பகவானால கொல்லப்பட்டவங்களால பகவானுக்கு அந்த முக்தி கிடைக்கும். இப்ப கம்சனை பாத்தீங்கன்னா பர்சனலா அவரு கிருஷ்ணர் தான் வதம் பண்ணாரு. ஆனா வந்து இப்போ இவ்வளவு பேருக்கு நம்ம தீங்கு பண்றோம் பாத்தீங்களா, ஒரு டெரரிஸ்ட் ஆகட்டும், இத்தனை பேரோட வாழ்க்கையை குலைக்கிறாங்கன்றப்ப அவங்களுடைய கர்ம விலைன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, அவங்க வந்து தவறா புரிஞ்சுக்கிட்டாங்க பகவான். தப்பாவும் புரிஞ்சுக்கிறாங்க இல்லையா. தமோ குணத்துல இருக்கிறவங்களுக்கு வந்து கரெக்டா புரிஞ்சுக்க முடியாது. தமோ குணத்துல உள்ளவங்க, சத்துவ குணத்துல இருக்கவங்களுக்கு தான் கிளாரிட்டி உண்டு. ரஜோ குணத்திலேயே தமோ குணத்துல உள்ளவங்களுக்கு அந்த கிளாரிட்டி இருக்காது. அவங்க வந்து கடவுளே தப்பா தான் நினைப்பாங்க, தவறா புரிஞ்சுப்பாங்க. அப்ப தவறா புரிஞ்சுக்கிட்டவங்கன்னா அவங்க மன கற்பனையில புரிஞ்சுக்கிட்டாங்க. அப்படி அதை வந்து பகவான் ஒத்துக்கிறாருன்னா அவர் ஏன் வந்து பைபிள் குரான் பகவத்கீதை கொடுக்கணும்? அப்ப பகவத்கீதை பைபிள் குரான்லாம் ஏன் கொடுக்குறாருன்னா கடவுளை சரியாக புரிந்துக்கணுன்றதுக்கு தானே கொடுக்குறாரு. நான் இப்படி, எனக்கு அன்புதான் முக்கியம். ஏன் அஹிம்சைன்றதை ஏன் சொல்றாரு? அப்ப கடவுளுக்கு அஹிம்சை தான் பிடிக்கும். அப்போ 16வது சாப்டர்ல தெய்வீக குணத்துல ஒண்ணு அஹிம்சைன்னு சொல்றாரு. அப்ப அஹிம்சை வழியா தானே நம்ம வாழணும். அப்ப இவங்க அஹிம்சையை எடுத்துக்கிட்டா எப்படி பகவானுக்கு திருப்தியா இருக்கும்? இதெல்லாம் தெய்வீக குணங்கள் அர்ஜுனா அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர் சொல்றாரு. அஹிம்சைன்றது ஒரு தெய்வீக குணம். அப்போ அந்த தெய்வீக குணத்தை விட்டு நான் அஹிம்சையை நான் வந்து எடுத்துட்டு பல பேரை கொல்றேன்றப்போ பகவானை எப்படி சந்தோஷப்படுத்த முடியும்? உதாரணத்துக்கு இப்ப நான் சொல்றேன், உங்க கணவருக்கு வந்து வெஜிடேரியன் ஃபுட்டு தான் ரொம்ப பிடிக்கும், அவருக்கு இஷ்டம். அவர்கிட்ட போய் நீங்க நான்வெஜிடேரியன் சமைச்சு நீங்க வந்து அவருடைய ஸ்மரணத்திலேயே இருக்கிறீங்க, அவருக்கு போய் நான்வெஜிடேரியன் கொடுக்குறீங்கன்னா அவருக்கு முகம் சுளிக்கதான் செய்யும், அவருக்கு பிடிக்காது. அப்போ அவர் என்ன நினைப்பாரு, என்ன இவங்களை நம்ம என்னை பத்தி இது வரைக்கும் புரிஞ்சுக்கலையே இவங்க அப்படின்னு தான் நினைப்பாரு வச்சு. அவங்க கண்டிப்பா அவங்களுக்கு வந்து நற்கதி கிடைக்கவே கிடைக்காது. அப்ப எனக்கு சகுனியோட கேரக்டர் எனக்கு தெரிஞ்சு அது யாரு எழுதியிருக்கான்னு தெரியல, நான் அது மாதிரி கேள்விப்பட்டது இல்லை. சில டைம் சில புத்தகங்கள்ல சில பேர் வந்து எழுதுவாங்க அவங்களுடைய, பட் மகாபாரதத்துல ஆத்தென்டிக்கா அந்த மாதிரி இருக்கான்றத செக் பண்ணி பார்க்கணும். பட் எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி இல்லை. ஆனா ஒரு சில கேரக்டர்ஸ் வந்து பகவானுடைய இச்சை, இப்ப ஜெய விஜயா வந்து விழுந்தாங்க. ஆனா அவங்க விழுந்தப்பே பகவான் கிட்ட சொல்லிட்டு தான் விழுந்தாங்க. பகவான் என்ன சொன்னாருன்னா, நீ ஃப்ரெண்டா இருந்து கீழே வாழ்ந்தீங்க 7 ஜென்மம் கழிச்சு வரணும் என்கிட்ட திருப்பி. ஏன்னா ஜெய விஜயான்றது வைகுண்டத்துல விழுந்தவங்க. ஆனா நீ என்னுடைய விரோதிகள் ஆனா 3 ஜென்மத்தை திருப்பி வரணும்னு. அப்ப அவங்க சொன்னாங்க, பகவானே உன்னை விட்டுட்டு எங்களால வந்து 7 ஜென்மெல்லாம் இருக்க முடியாது, நாங்க உங்க விரோதியாவா யாரும் 3 ஜென்மத்தை திருப்பி வந்துடுறோம் அப்படின்னா, சரி ஓகே ததாஸ்துன்ட்டாரு பகவான். அப்ப அவங்க விரோதிகளா வந்தாங்க. அப்போ அந்த மாதிரி நெகட்டிவா பகவானுடைய சேவகர்கள் அந்த மாதிரி நெகட்டிவா நினைக்கிறப்ப அவங்களுக்கு பகவானை பிடிக்கும். ஏன்னா பகவான் வந்து சண்டை போடணும்னு நினைச்சா நம்ம கூட சண்டை போட மாட்டார், அவருடைய பக்தர்கள் கூட தான் சண்டை போடுவார். அப்ப ஜெயா விஜயா கிட்ட அவர் ஹிரண்யகசிப்பு, இரண்யாக்ஷா, ராவணன், கும்பகர்ணன், அப்புறம் வந்து தண்டவக்ரா, சிசுபால் சொல்லி சண்டை போடுறாரு. அந்த பாயிண்ட்ல நீங்க சொல்றது கரெக்ட். அவங்க அந்த டைம்ல நெகட்டிவா நினைச்சாலும் கடவுள்கிட்ட போறாங்க. ஏன்னா அவங்க பகவான் கிட்ட ஆல்ரெடி இந்த பர்மிஷன் வாங்கிட்டு அந்த மாதிரி நடந்துக்கிறாங்க. பட் பகவானுடைய பர்மிஷன் இல்லாம நம்ம ஆப்போசிட்டா நினைக்கிறப்போ தவறு. உதாரணத்துக்கு பீஷ்மர் வந்து கிருஷ்ணர் கூட சண்டை போடணும்னு ரொம்ப ஆசைப்பட்டார், அது வீரரசம். அப்போ பகவானும் அதை ஏத்துக்கிட்டார். பட் ஆனா அடுத்தவங்களை துன்புறுத்துறதுன்றது, இப்ப டெரரிஸ்ட்ன்றாங்கன்னா அடுத்தவங்களை துன்புறுத்துறாங்க, அடுத்தவங்களோட வாழ்க்கையை கெடுக்கிறாங்கன்ற பட்சத்துல ஒரு 0.1% கூட பகவானுடைய அனுகிரகம் அவங்களுக்கு இருக்கவே இருக்காதுன்றதுதான் முடியும். ஓகே பிரபுஜி. அதே மாதிரி இந்த இதுல உணவு இதுல வந்து எல்லாத்த பத்தியும் சொன்னீங்க பிரபுஜி. இந்த ஆனியன் கார்லிக் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், இருந்தாலும் இன்னொரு தடவை ஆமா, அது ரொம்ப முக்கியம். இப்ப காலத்தின் கட்டாயம். இப்ப எனக்கே இங்க நிறைய பேர் தெரியும், சில பேர் உடுப்பில இருந்து வந்திருக்காங்க, அவங்க வீட்டுல எல்லாம் அவங்க சாப்பிட்டது கூட கிடையாது. இப்ப நம்ம எல்லாம் கிராஸ் கண்ட்ரி மாறி வர்றதுனால இப்ப எல்லாரும் பாத்தீங்கன்னா அந்த ரெக்குவயர்மெண்ட் எல்லாம் டைல்யூட் பண்ணிட்டாங்க. ஆனா புத்த மதத்திலயும் சரி, ஜெயின மதத்திலயும் சரி, ஜெயின மதம்னா நீங்க
நீங்க ஃபிளைட்ல எல்லாம் போறீங்கன்னா ஜெயின் ஆப்ஷன் இருக்கும். மீல் செலக்ட் பண்றப்போ ஜெயின் ஆப்ஷன் ஒண்ணு இருக்கும். முன்னாடி போறப்ப கூட புக் பண்ணீங்கன்னா ஜெயின் ஆப்ஷன் புக் பண்ணீங்கன்னா அந்த தரையில கீழே விளையிறது எதுவுமே இருக்காது. அந்த ஃபுட்டு இன்கிரீடியன்ஸ்ல, அதாவது முக்கியமா ஆனியன் கார்லிக் இருக்காது. ஜெயின் ஆப்ஷனாலே ஆனியன் கார்லிக் இருக்காது. இப்ப ஜெயின் மதத்துல இருக்கவங்க சாப்பிட மாட்டாங்க. புத்த மதத்துல நம்ம ஊர்ல ஐயங்கார் அப்படின்னு அந்த காலத்துல சில இந்த ரோமன் எம்பையர் அவங்களுக்கு நிறைய பேர் இதுக்குன்னு ஒரு புத்தகமே இருக்கு, டீட்டெயிலா ரிசர்ச் பண்ணி. இது நம்மளுடைய உணர்வு கான்சியஸ்னஸ் அஃபெக்ட் பண்ணும். கான்சியஸ்னஸ் அஃபெக்ட் பண்ணணும்னா இந்த நீங்க ஆனியனை உரிக்கிறப்பே தெரியும், ஆனியன் கார்லிக் கண்ணெல்லாம் எரியும். ஏன் எரியுதுன்னா அந்த அளவுக்கு அதுக்கு ஒரு ஸ்ட்ராங் ஓடர், அதோட இதுக்கு அவ்வளவு பவர் இருக்கு. அதே மாதிரி அதில் உட்கொள்ளும் போதும் அதே மாதிரி எரிச்சல் மனதில் வரும் ஆனியனுக்கு. அதே மாதிரி அந்த ரஜோகுணத்தை வந்து ஜாஸ்தி பண்ணும். இப்போ ப்ராப்ளம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ரஜோகுணத்தை வந்து நம்ம உணவால நம்ம எக்ஸைட் பண்ணிடுறோம், ரஜோகுணத்தை வளர்த்துக்கிட்டே இருக்குன்றப்போ ஆன்மீகம் வந்து சத்துவகுணத்துல இருந்து மேல போகக்கூடிய சுத்த சத்தத்துக்கு. அப்ப என்ன ஆகும்னா, நீங்க ஒரு பக்கம் நெருப்பை கூட்டுறீங்க, இன்னொரு பக்கம் தண்ணியை ஊத்தி அணைக்கிறீங்க. என்ன ஆகும்? நெருப்பு ஒண்ணுமே ஆகாது, நெருப்பு அணைஞ்சிடும். இப்ப நம்ம சத்துவ குணத்துல நம்ம ஆன்மீக பயிற்சி பண்றப்போ ரஜோகுணத்துல உணவு கொடுக்குறப்ப என்ன ஆகும்னா, அது பௌதிக இச்சைகளையும் பௌதிக ஆசைகளையும் தூண்டும். அதனால அந்த காலத்துல கூட சொல்லுவாங்க, இந்த கொஞ்சம் வயதானவங்களுக்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஆனியன் கார்லிக் எல்லாம் இயற்கையாக விட்டுடுவாங்க. ஏன்னா அது வந்து அஜிடேட்டிங் ஃபுட். அஜிடேட்டிங் ஃபுட்னா நமக்கு வந்து அது உள்ள இருந்து நம்மளுடைய இந்திரியங்களை ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும். நிறைய பௌதிக விஷயங்களை நோக்கி நம்மளோட மனது போகும். ஆன்மீக விஷயங்களுக்கு அதோட நாட்டம் குறைய ஆரம்பிச்சு. இது சொல்ல போனா ஆனியன் கார்லிக் வந்து நிறைய சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அதோடைய ஆர்டரே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்கா இருக்கும் சமைக்கிறப்போ. ஆனியன் கார்லிக் கண்டிப்பா ஆன்மீக முன்னேற்றத்துக்கு வந்து இதுவே கிடையாது, ஏற்றமான உணவு கிடையாது. அது எல்லாருமே ஒரு மனதோட ஒத்துக்கிட்டு இருக்காங்க ஆச்சாரியர்கள். இன்ஃபேக்ட் அது கிட்டத்தட்ட கேன் பி ஈக்குவேட்டட் டு நான் வெஜிடேரியன் ஃபுட். ஆனியன் கார்லிக் ஈக்குவேட்டட். பட் என்னன்னா, நான் வெஜிடேரியன் ஃபுட் வந்து பாவம், சின். அது வந்து பாவம். ஆனியன் கார்லிக் வந்து சின்ன கிடையாது, ஏன்னா அது வெஜிடேரியன் ஃபுட். பட் ஆனாலும் அது ஆன்மீகத்தை தடை பண்றதுனால அது ஒரு பக்கம் அது எஃபெக்ட் இருக்கு. நான்வெஜ் சாப்பிட்டா பாவம் வரும். பட் இது வந்து என்ன ஆகும்னா ஆன்மீகத்துல உங்களை தூரம் கெடுது இந்த உணவு. ஸோ 2 கேட்டகரி இருக்கு. ஏன்னா நம்ம 4 ரெகுலேட்டிவ் பிரின்சிபல்ஸ் ஃபாலோ பார்த்தீங்களா, நோ மீட் ஈட்டிங், நோ இல்லிசிட் செக்ஸ், நோ இன்டாக்சிகேஷன், நோ கேம்பிளிங். அப்ப நோ மீட் ஈட்டிங்னா அது பாவகரமான செயல். ஆனா இது ஆனியன் கார்லிக் பாவகரமான செயல் கிடையாது. ஆனா உங்களுடைய ஆன்மீக முன்னேற்றத்தை தடுக்கும். உங்களால ஆன்மீகத்துல முன்னேற முடியாது. ஏன்னா உங்களுடைய மனது ரஜோகுணத்தினால வர்றதுனால, ரஜோகுணத்துல பிரபாவம் ரஜோகுணத்தை நோக்கி போறப்ப மனது என்ன பண்ணும்? ரஜோகுணம்னா என்ன? இந்த பௌதிக உலகத்தை அனுபவிக்க தூண்டும் குணம் தான் ரஜோகுணம். சோ அப்ப எப்படி நீங்க ஆன்மீகத்துல முன்னேற முடியும்? சோ ஆன்மீக முன்னேற்றத்துக்கு பெரும் தடையா இருக்கும். ஓகே பிரபுஜி. அதே மாதிரி நிறைய வெஜிடேரியன் கூட முட்டை மட்டும் சாப்பிடுறாங்களே பிரபுஜி. அதுவும் தமோ குணம் அது தான். சின்ஃபுல். அது சின்ஃபுல் தான். ஏன்னா இவங்களா வந்து வெஜிடேரியன் அதை கிளாசிஃபை பண்ணிக்கிறாங்க. பட் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இந்த முட்டையை நீங்க அது வந்து நம்ம வந்து ஒரு உயிர் உள்ள இருக்கு. அதை வந்து நம்ம வந்து அப்படியே அந்த கோழியோ ஏதோ நீங்க விட்டுட்டீங்கன்னா என்ன ஆகும்னா, சில டைம் சில வீடியோலாம் வந்துருக்கு வாட்ஸ்அப்ல எல்லாம், சூப்பர் மார்க்கெட்ல இருந்து எல்லாம் வாங்கிட்டு வருவாங்க முட்டை. அதெல்லாம் வீடியோல போட்டு காட்டுறோம், நிறைய வாட்ஸ்அப்ல ஃபார்வர்ட்லாம் வந்து. அந்த சூப்பர் மார்க்கெட்ல வாங்கிட்டு அது வாத்து முட்டையாகட்டும் கோழி முட்டையாகட்டும் அதை வச்சிருக்கிறாங்க. அதை உடைக்கிறப்ப பாத்தீங்கன்னா உள்ள இருந்து அந்த குட்டி கோழி குஞ்சு வருது. ஏன்னா அது எங்க ஃபெர்டிலைஸ் ஆயிருக்குன்னா அந்த சூப்பர் மார்க்கெட்லயே அது அந்த டெம்பரேச்சர்ல அது இதுவாகி உயிர் பெற்றுருச்சு. அப்ப திறந்து பண்ணா உள்ள இருந்து ஒரு குட்டி வாத்து வருது, அப்புறம் குட்டி கோழி குஞ்சு வருது. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அது உயிர் உள்ள இருக்கு. அது வந்து நம்ம வந்து முன்கூட்டியே அதை அழிக்கிறோம். ஸோ எக் வந்து இட் இஸ் நாட் வெஜிடேரியன், இட் இஸ் நான் வெஜிடேரியன். சில பேர் அவங்களுடைய சௌகரியத்துக்காக அதை மாத்தி வச்சுக்கிறாங்க. பட் சாஸ்திரப்படி முட்டை வந்து நான் வெஜிடேரியன் கேட்டகரி தான் வருது. அது இல்லாம அதோடைய தமோ குணம் உள்ள உணவு, தமோ குணம் இந்த நான் வெஜிடேரியன் ஃபுட்ல எல்லாம் ரஜோகுணம் தமோ குணம் இருக்கும். அந்த மாதிரி முட்டையிலயும் அந்த ரஜோகுணம் தமோ குணம் இருக்கு. சேம் லைக் ஆனியன் இருந்தார். ஓகே பிரபுஜி. ஹரே கிருஷ்ண பிரபுஜி. தேங்க்யூ பிரபுஜி. நல்ல கேள்விகள். உங்களோட கேள்விகளால எல்லாரும் பயன்பெற்றிருப்பாங்க. தேங்க்யூ மாதாஜி. ஸோ அடுத்த வாரம் ரொம்ப முக்கியம், 18வது ஸ்லோகம், 18வது சாப்டர். எல்லாரும் கரெக்டா வந்துருங்க. அடுத்த வாரம் நம்ம டீட்டெயிலா மொத்த பகவத்கீதையும் நம்ம கிளியரா ஒரு ஓவர்வியூ பார்க்கலாம். ஹரே கிருஷ்ணா. வேற யாருக்காவது கேள்விகள் இருந்தா கேட்கலாம். ஏதாவது கேள்விகள் இருக்கா? அதே மாதிரி நாளைக்கு ஒரு முக்கியமான ப்ரோக்ராம் இருக்கு. இஸ் ஹோலினஸ் ஜெயபதகா சுவாமி குரு மகாராஜ், எங்களுடைய குரு,
அவருடைய சுயசரிதை, அவருடைய வாழ்க்கை வரலாறு பத்தி ஒரு புத்தகம் ரீசெண்டா வெளியிட்டாங்க லாஸ்ட் வீக். அவருடைய வாசிப்பள்ளிட்டு சத்யராஜ் தாஸ் சொல்லி பிரபுபாருடைய சிஷ்யர் எழுதின புத்தகம். அந்த புத்தகத்தை வந்து நாங்க ஆன்லைன்ல படிக்க போறோம். ஆன்லைன்ல படிக்க போறோம்னா லிங்க் நான் இன்விடேஷன் பண்ணி நீங்க லாகின் பண்ணி வீட்டுல இருந்தபடியே கேட்கலாம். ஒரு காலையில் 9:30 ஸ்டார்ட் பண்ணிட்டு மேபி ஒரு 3-4 ஹவர்ஸ் அந்த புத்தகத்தை படிப்போம். பட் நான் சொன்ன மாதிரி ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கை சரித்திரத்தை படிக்கிறப்பதான் அவங்க அவங்களுடைய மகத்துவம் நமக்கு புரியும். இப்ப நம்ம வந்து ஆண்டாளுடைய வாழ்க்கை சரித்திரம் படிக்கிறோம், இவங்களுடைய அப்போ ஒவ்வொருத்தரும் படிக்கிறப்பதான் நமக்கு அது ஒரு இன்ஸ்பிரேஷன் கிடைக்கும் லைஃப். அப்போ அவர் வந்து எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு இந்த பிரபுபாதர் போன பிறகு இந்த அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கத்தை மெயின்டைன் பண்றதுக்கும் இந்த கிருஷ்ண பிரச்சாரம் உலகம் பூரா பரவறதுக்கு எவ்வளவு பாடுபட்டு இருக்காருன்றது உங்களுக்கு படிக்கிறப்ப முடியும். ஸோ நீங்க வந்து லாகின் பண்ணிட்டு ஜஸ்ட் இயர்போன் வச்சு கேட்க வேண்டியதுதான். நீங்களும் படிக்கணும்னாலும் கை தூக்கிட்டு படிக்கலாம். ஒரு முழு புத்தகத்தையும் நாளைக்கு 9:30 12 மேக்ஸிமம் 3.5 ஹவர்ஸ் அந்த புத்தகம். இந்த புத்தகத்தை ஸ்கிரீன் ஷேர் பண்ணிடும். ஸோ அப்படியே ஒவ்வொரு சாப்டரும் ஒவ்வொருத்தர் படிச்சுட்டு கேட்டுட்டு இருக்கணும். ஏன்னா தனியா படிக்க மாட்டாங்க, படிக்கிறது சிரமமா இருக்கும். அதனால வந்து இப்படி படிக்கலாம்னு சொல்லிட்டு நாளைக்கு என்ன ஈத் லீவை வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா பண்ணுவோன்ட்டு அந்த ஒரு முயற்சி நாளைக்கு 9:30 வந்து லாகின் டீட்டெயில்ஸ் நான் வந்து இதுல குரூப்ல நான் போடுறேன். ஸோ யாரெல்லாம் ஃப்ரீயா இருக்கீங்களோ, கடைக்கெல்லாம் போலன்னா நீங்க வீட்டுல இருந்தீங்கன்னா ஜஸ்ட் ஹெட்ஃபோன் போட்டுக்கிட்டு நீங்க வந்து கேட்டுக்கிட்டே இதை நீங்க உங்களுடைய வேலைகளை செய்யலாம். ஹரே கிருஷ்ணா. ஸோ தேங்க்யூ பிரபுஜி அண்ட் மாதாஜி, உங்களுடைய பொண்ணான நேரத்தை வந்திருக்கீங்க. இந்த லீவ்ல நிறைய பேர் வெளியில போயிருக்கலாம், பட் இந்த பகவத்தை கேட்கணுன்றதுக்காக வந்திருக்கீங்க. நன்றி. மீண்டும் நம்ம அடுத்த வாரம் சந்திப்போம். வாஞ்சா கல்பத்தருஷ்ட கிருபா சிந்து வச்ச பரிதான பாவனே வைஷ்ணவி நமோ நமः. आनंद कोटि वैष्णव की जय, शीला प्रभुपाद की जय, महाराज की जय. हरे कृष्णा. उங்களுடைய உத்தரவோட என்னுடைய செஷனை हरे कृष्णा.